ஆதியாகம புத்தகம் 50 அதிகாரங்களை கொண்ட புத்தகம். வேதத்தின் மிக பெரிய புத்தகம், முக்கிய புத்தகம், சரித்திர புத்தகம், ஆரம்ப புத்தகம். ஆதியாகமத்தின் ரசிகன் நான். ஆதியாகமத்தை போல சரித்திரத்தை ஆழமாய் சொல்லுகிற சில புத்தகங்கள் உண்டு. ஆனால் முன்னோடி ஆதியாகமம். 50 அதிகாரங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1 அதிகாரம் 1 முதல் 11, பகுதி 2 அதிகாரம் 12 முதல் 50. அந்த பகுதி 1 4 நிகழ்ச்சிகள். அந்த 4 நிகழ்ச்சிகளையும் கடந்த மாதங்களை எல்லாம் பார்த்தோம். பகுதி 2 4 நபர்கள். அந்த 4 நபர்களில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இந்த 4 நபர்களை குறித்து அதிகாரம் 12 முதல் 50 வரைக்கும் வேதம் சொல்லுகிறது. முதல் பகுதியின் முடிவில் நாம் வம்ச வரலாறை குறித்து பார்த்தோம். அதில் தேராகு என்பவனுடைய வம்ச வரலாறை பார்த்து, அந்த தேராகுக்கு பிறந்த 3 பிள்ளைகளில் ஒரு மகன் ஆபிரகாம் என்பவனை குறித்து, அவன் சரித்திரத்தை குறித்து நாம் பார்த்து வந்தோம். ஆபிரகாம் பற்றிய குறிப்பு. ஆபிரகாம் ஆபிராம் என்ற இயற்பெயரால் அழைக்கப்பட்டான். ஆபிராம் என்பதற்கு உயர்த்தப்பட்ட தந்தை என்று பொருள். தேவன் அவனுடைய பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று, அவனை திரள் கூட்டத்தின் தந்தை என்று பொருள்படும்படி அவன் பெயரை மாற்றினார். ஆபிரகாமை பற்றிய குறிப்பு. அவன் தந்தையின் பெயர் தேராகு. அவன் உடன் பிறந்தோர் நாகோர், ஆரான் சகோதரர்கள். ஆரானிலே பிறந்த பிள்ளைகள் லோத், மில்கால், இஸ்கால். சாரா என்ற பெயர் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் சாராயும் அந்த குடும்பத்தில் வருகிறாள். ஆபிராமும் நாகோரும் அவன் சகோதரன் ஆரான் என்பவனுக்கு பிறந்த மகள்களை மணக்கின்றனர். ஆபிரகாமின் மனைவியின் பெயர் சாராய். அதற்கு பிறகு அவனுக்கு 2 பேர் இருந்தார்கள். ஒருவள் பெயர் ஆகார், இன்னொருவள் பெயர் கேத்துரால். ஆனால் அதிகாரபூர்வமான மனைவியாக, வாக்குதத்தத்தை பெற்ற மனைவியாக, முதல் மனைவியாக, ஆரம்பத்தில் தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது உடனிருந்த மனைவியாக சாராள் இருந்தாள். ஆகையினால் தான் அவள் சரித்திரத்தில் ஆபிரகாமோடு இணைந்தே வருகிறாள், இணைக்கப்பட்டிருக்கிறாள். ஆபிரகாமின் பிள்ளைகள் ஈசாக்கு, இஸ்மவேல் என்ற முக்கிய பிள்ளைகள் இருந்தார்கள். சாராளுடைய மரணத்துக்கு பிறகு ஆபிரகாம் கேத்துராலை திருமணம் முடித்து கேத்துராலுக்கும் பிள்ளைகளை பெற்றிருந்தான். கேத்துராலின் பிள்ளைகள் அவ்வளவு முக்கியமான பிள்ளைகளாக பிரபலமான இடங்களிலே அவர்களை குறித்து வேதம் சொல்லவில்லை. ஆனால் ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கு மிக முக்கியமான நபர், வாக்குதத்தத்தின் மகன், விசுவாசத்தின் மகன், விசுவாசத்தினால பெற்றவன் என்று ஈசாக்கின் சரித்திரம் ஆபிரகாமுக்கு பிறகு தொடர்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்ற அந்த வம்சத்தின் வழியே தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு பிறந்த, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த மகன் ஈசாக்கு. அந்த ஈசாக்கு யூதர்களுக்கு வம்ச வழியின் தந்தையாக இருக்கிறான். அதே போல ஆபிரகாமுக்கு ஆகாரிடத்தில் பிறந்த இஸ்மவேல், இஸ்மவேல் அரபியர்களுக்கு, அரபியர்களுடைய வம்சத்திற்கு தலைவனாக, தந்தையாக இருக்கிறான். ஆபிரகாமின் வம்ச வழியிலே, ஈசாக்கின் வம்ச வழியிலே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவும் அதே வம்ச வழியிலே வருகிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த விசுவாசிகள், ஆபிரகாம் விசுவாசியின் தந்தை,
இந்த விசுவாசிகள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ற உறவு முறையிலே இணைக்கப்படுகிறார்கள். விருத்த சேதனம் என்ற ஒன்று நிறுத்தப்பட்ட பிறகு இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இருதயத்தில் விருத்த சேதனம் நடக்கிறது. அப்படி இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆபிரகாமின் வம்சத்தோடு இணைக்கப்படுகிறார்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் என்ற அந்த விசுவாச தந்தையின் வம்ச வழி நீண்டு தொடர்கிறது. லாசரு என்ற ஒரு பெயர் கொண்ட மனுஷன் இருந்தான். அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவனை ஆபிரகாம் மடியிலே உட்கார்ந்து இருக்கிறதை ஐஸ்வர்யவான் கண்டான். பாருங்கள், லாசருவின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவானுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஏன்? ஐஸ்வர்யவானுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இல்லை. லாசருடைய பெயர் இருந்தது. அவன் பரதேசுக்குள் இருக்கிறான். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து அவர்கள் தொடர்ச்சியாக வருகிறார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். எதற்காக தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பதற்காக 25 வருடங்கள் நேரம் எடுத்து அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பதற்காக அவ்வளவு வருஷங்களை தேவன் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதில் ஏதோ ஒரு காரியம், முக்கிய காரியம் ஆபிரகாமுக்குள் தேவன் செய்ய வேண்டியது இருந்தது. ஈசாக்கு பிறந்த பிறகு ஆபிரகாமினுடைய அந்த விசுவாசம் ஈசாக்கு வழியே வருகிறது. ஈசாக்குக்குள் இருப்பது ஆபிரகாமின் faith DNA. ஆபிரகாமுக்குள் இருக்கிற அந்த faith DNA ஈசாக்குக்குள் வருவதற்கு அந்த DNA விசுவாசமுள்ள DNAவாக, விசுவாசத்துக்குரிய DNAவாக மாற்றுவதற்கு ஆபிரகாமுக்கு சில பயிற்சி தேவைப்பட்டது. தேவன் அந்த பயிற்சியை கொடுத்தார். ஆகவேதான் ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்ற விசுவாச பாரம்பரிய தந்தைகளாக அவர்கள் வரிசையாக வருகிறார்கள். தேவன் எதையுமே காரணம் இல்லாமல் செய்வதே கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் கணக்காக செய்கிறார். எல்லாவற்றையும் காலத்தோடு செய்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு நாளும் குழம்புவதே கிடையாது. தேவன் ஒரு நாளும் குழம்பி போய் இளைப்பாறியதே கிடையாது. தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் போது அவர் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பவரை போல தோன்றும். ஆனால் அவர் அமைதியாகவே இருப்பது கிடையாது. செயல்படுகிற தேவனாகவே இருக்கிறார். எப்பவுமே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அது நம்முடைய மாம்ச கண்களுக்கு, மாம்ச புத்திக்கு புலப்படுவதே கிடையாது. விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் 3 இடங்களிலே மிக முக்கியமான சரித்திரத்தை கொண்டவராக இருக்கிறார். நம்பர் 1 ஊர், அதுதான் அவர் சொந்த ஊர். நம்பர் 2 ஆரான், அதுதான் அவர் குடிபெயர்ந்த ஊர். நம்பர் 3 கானான், அதுதான் அவர் சொந்தமாக்கிக் கொள்ள போகிற வாக்குத்தத்தத்தின் தேசம். ஆதியாகம புத்தகம் இந்த 3 இடங்களையும் மையமாக கொண்ட புத்தகம். திரும்ப 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 இந்த சரித்திரம் இந்த 3 இடங்களை நோக்கியே நகருகிறது. ஆக பூகோள ரீதியாக ஞாபகத்தில் வைக்க வேண்டிய இடங்கள் இந்த 3 இடங்கள். பயண ரீதியாகவும் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய இடங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் இந்த இடங்களிலே பயணப்பட்டு தங்கள் வாழ்க்கையை கடத்தியவர்கள். ஆக அவர்கள் குடும்பங்களை கூட இந்த இடங்களிலே பங்கு உண்டு. அவர்கள் சரித்திரத்தை எழுதும் போது இந்த இடங்களை தவிர்த்து விட்டு எழுதவே முடியாது. காரணம், அவர்கள் இந்த பகுதிகளில் எல்லாம் நடந்து திரிந்தவர்கள். ஆபிரகாம் வாழ்ந்த இந்த 3 பகுதிகளை குறித்து கடந்த நாட்களிலே பார்த்தோம். கல்தேயர் ஊர் பட்டணத்தை குறித்த குறிப்புகள், அதை பார்த்தோம். நம்பர் 2 ஆரான் பட்டணத்தை குறித்த குறிப்புகளை பார்த்தோம். நம்பர் 3 கானான் என்பதை குறித்த குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஆக இந்த 3 பகுதிகளும் ஆபிரகாமோட, ஆபிரகாம் சந்ததியோட தொடர்பு கொண்டவை.
கவனியுங்கள், ஊர் இங்க இருக்கிறது, ஆரான் இங்க இருக்கிறது, கானான் இங்க இருக்கிறது. இது மெசபடோமியாவின் முக்கிய பகுதிகள். இந்த மெசபடோமியாவின் முக்கிய பகுதிகள், ஆதி நாகரிகத்தின் சமவெளிகள், ஆரம்பங்கள் இங்கேதான் நடந்தது என்பதை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மிக விளக்கமாக நீளமாக அதிக நாட்களை அதற்கு செலவிட்டு படித்தோம். பூகோள ரீதியாக இந்த மெசபடோமியா பகுதி தான் மொஹஞ்சதாரோ அரப்பா என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதிகளில் எல்லாம் தான் ஆதி நாட்களின் சமய ஆரம்பங்கள் இங்கிருந்து தான் துவங்கியன. பிற வழிபாட்டு முறைகள் இங்கிருந்து துவங்கின, கலாச்சாரங்கள் இங்கிருந்து துவங்கின, நாகரிகங்கள் இங்கிருந்து துவங்கின. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆதியாகம புத்தகம் சரித்திர ரீதியாக பேசுகிறது, பூகோள ரீதியாகவும் பேசுகிறது, ஆவிக்குரிய ரீதியிலே ஜனங்களுக்கு செய்திகளை சொல்லுகிறது. நாம் ஆதியாகமம் முதல் பகுதியை, அதாவது 1 முதல் 11 அதிகாரங்களை சரித்திர ரீதியாக பூகோள ரீதியாக பல குறிப்புகளை கண்டோம். ஆனால் இந்த 2ஆம் பகுதியை ஆவிக்குரிய ரீதியாக நாம் படிக்க போகிறோம். ஆகவே பழைய குறிப்புகளை போல இதை படிக்காமல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்முடைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும், நமக்கு பாடங்கள் எப்படி அவர்கள் வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும், அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆக இனிமேல் வருகிற செய்திகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தும்படிக்கு இந்த குறிப்புகளும் இந்த வாழ்க்கை குறிப்புகளும் இவர்களது வாழ்க்கையும் உதவ போகிறது. கடந்த முறை நாம் படித்ததில் தேவனுடைய அழைப்பை ஆபிரகாம் பெற்றான், தேவனுடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்வது எப்படி என்று பார்த்தோம். தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்வதற்கு 5 குறிப்புகளை கவனித்தோம். முதலாவது, நீ தேவனை நம்ப வேண்டும். இரண்டாவது, நீ தேவனிடத்தில் கேட்க வேண்டும். மூன்றாவது, நீ தேவனை நம்பி வேலையை துவக்க வேண்டும். நான்காவது, நீ துவங்குகிற வேலையை நன்றாய் கவனித்து செய்ய வேண்டும், தேவனுடைய வழிநடத்துதலின் படி. ஐந்தாவது, நீ அந்த வேலையை செய்யும் பொழுது தேவன் உன்னை எப்படி நடத்துகிறார், எங்கே நடத்துகிறார் என்பதை நீ தொடர்ந்து கவனித்து தொடர வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உனக்காக ஆரம்பித்து வைத்திருக்கிற சித்தம் என்னவென்று தெரியும். கவனியுங்கள், தேவன் எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு எல்லாவற்றையும் முதலிலே சொல்லிவிடுவது கிடையாது. எப்பொழுதுமே தேவன் ஒருவருக்கு பேசும் பொழுது ஒருவர் வாழ்க்கை குறித்து திட்டத்தை சொல்லும் பொழுது தேவன் முழு திட்டத்தையும் முதலாவது விளக்குவது கிடையாது. ஒன்று, ஆரம்பத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார், அல்லது உன் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லுவார். ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவையும் கூட தேவன் முன்னறிவித்து விடுவார். ஆபிரகாமுக்கு தேவன் அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்லிவிட்டு அழைத்தார். உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் வா என்று. இப்பொழுது தேவன் அவனை அழைக்கும் பொழுது எதுவும் விளக்கமாக சொல்லவில்லை. நீ இப்படி இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஜனங்களுக்கும் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உனக்குள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், ஆகவே நீ புறப்பட்டு வா என்று சொல்லி அழைக்கிறார். எல்லாவற்றையும் சொல்லவில்லை. ஆனால் அந்த முதல் படி அவன் எடுத்து வைக்கும் பொழுது, தேவனை நம்பி எடுத்து வைத்த பிறகு தேவன் படிப்படியாய் நடத்துகிறார். பல நேரங்களிலே விசுவாசிகள் செய்கிற தவறு இதுதான். எல்லாவற்றையும் தேவன் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். அது நடக்காது. அது அப்படி அல்ல. தேவன் உனக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சொல்லுவது கிடையாது. சொன்னால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, அல்லது உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. படிப்படியாய் நடத்துகிற தேவன் அவர். அவர் நடத்த தெரிந்தவர். அவருக்கு அதுல பல அனுபவங்கள் உண்டு. ஆகையினால்தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு வரும்பொழுது அவர் மேய்ப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்? அவர் ஆடுகளை நடத்துகிறவர், ஆடுகளின் மேய்ப்பன், உண்மையுள்ள மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்?
ஜனங்களை நடத்துகிறவர். கரவலாடுகளை போல நான் நடத்துகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் சொல்லுவது கிடையாது. அப்படி எதிர்பார்க்காதே. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் உன்னால் இயங்க முடியாது. ஒரே நேரத்தில் உன்னுடைய 70 வருஷ வாழ்க்கையும் தூக்கி உன் தலையில வைக்கிற தேவன் அல்ல. நம்பி கீழ்ப்படி, விசுவாசி, போ, அவ்வளவுதான். நம்பி கீழ்ப்படி, விசுவாசி, முன்னேறு. ஒரு அடி போதும், ஒரு குரல் போதும், ஒரு வார்த்தை போதும். தேவனுடைய அழைப்பு உனக்கு ஒன்று போதும். ஒரு காட்சி போதும், ஒரு உதாரணம் போதும், ஒரு பீஸ். உன்னுடைய ஹோல் பிக்சர்ல ஒரு பீஸ் அவர் உனக்கு காட்டுவாரு. நீ நடக்க நடக்க, போக போக, கீழ்ப்படிய முன்னேற, விசுவாசிக்க, நேரா நடக்க, நேர்மையா நடக்க, வலது இடது புறம் விலகாமல் நடக்க, அவர் சத்தம் கேட்டு நடக்க பழகும் பொழுதுதான் அடுத்த அடி குரல் வரும், அடுத்த ஆர்டர் வரும், அடுத்த சொல் வரும், அடுத்த கட்டளை வரும். அது வரைக்கும் போய்கொண்டே இரு. முட்டாள் விசுவாசியா இருக்கக்கூடாது. அநேக விசுவாசிகள் முட்டாள்கள், தேவனை புரிந்து கொள்ளாத முட்டாள்கள். மகனே நீ வா, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். மகளே நீ வா, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே மற்றவங்களை குறித்து கேட்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்த பிறகு திபேரியா கடற்கரையில யோவான் இருக்கிறான், பேதுரு இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு பேதுரு பார்த்து, அவன் வாழ்க்கையில ஒரு காலம் இருந்துச்சு, விரும்பின இடத்துக்கு போனா. ஒரு காலம் வரும், அவன் விரும்பாத இடத்துக்கு போவான். அவன் கையை நீட்டுவான், அவன் அறைகளை கட்டுவாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல அவன் விரும்பாத இடத்துக்கும் அவன் போக வேண்டியது இருக்கும். அதிலிருந்து அவன் இன்ன விதமாய் மரிக்க போகிறான் என்று இயேசு அறிந்தார், சொன்னார் என்பதை சீஷர்களுக்குள்ள பரவிச்சான். என்ன சொன்னார் இயேசு பேதுருவை குறிச்சு, அவனுடைய டெத் குறிச்சு? ஏன் சொன்னாரு? அழைக்கும் பொழுதே, hey man, I know your end. I don't want to explain everything. I know your end. உன் வாழ்க்கையின் முடிவு என்கிட்ட இருக்கு. உன் வாழ்க்கையின் முடிவை உனக்கு காட்டுறேன். ஆனா அந்த முடிவை நோக்கி உன் வாழ்நாளெல்லாம் நடந்துகிட்டே போ, நான் உன்னை நடத்துறேன். உன் வாழ்க்கையின் முடிவை தேவன் அவர் கையில வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்துல நீ பிறக்கும் போதே நீ இப்படிதான் வாழணும் அப்படின்ற முடிவு அவர் கையில இருக்குது. ஆனா துவக்கம் இருக்குது, அது உன்கிட்ட இருக்குது. பலர் துவங்கல, இன்னும் சிலர் துவங்கிட்டு பாதியில வழி விலகிட்டாங்க. சிலர் நிக்கிறாங்க, சிலர் தெரியல, சிலர் திசை திருப்பப்பட்டாங்க, சிலர் மதிமயங்கிட்டாங்க. ஐயோ, தேவன் உனக்காக நியமித்த அந்த கடைசி எல்லை இருக்கிறதே, அந்த எல்லையை நோக்கி உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் வரைக்கும் நடக்க வேண்டிய பொறுப்பு விசுவாசியாக உனக்கு இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். தேவனே, என் வாழ்க்கையில நான் கடைசியில உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அந்த சித்தம் என்னப்பா? அந்த சித்தம் என்ன தேவனே? அந்த சித்தம் என்ன? அப்போ தேவன் எல்லாத்தையும் உனக்கு விளக்கறது இல்ல. ஓகே, ஆதியாகம புத்தகம் தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு மனுஷனுடைய சரித்திரத்தை 12ஆம் அதிகாரம் சொல்ல துவங்குகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆபிரகாம் என்ற அந்த முற்பிதாவின் செய்திகளை 12ஆம் அதிகாரம் சொல்ல துவங்குது. இந்த 12th சாப்டரை 3 பகுதிகளா
பிரிக்கலாம். பகுதி 1, ஆபிரகாமை தேவன் ஊரை விட்டு கானானுக்கு அழைத்தது. 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. பகுதி 2, ஆபிரகாம் ஆரானை விட்டு கானானை அடைந்தது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 9. பகுதி 3, ஆபிரகாம் கானானை விட்டு எகிப்துக்கு சென்ற போது நடந்தது. 12ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை. ஓகே, முதல் பகுதி, தேவன் ஆபிரகாமை ஊரை விட்டு கானானுக்கு அழைத்தது. வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எங்க இருந்து புறப்பட்டு போனான்? இப்போ 4 இடங்களை கவனிப்போம். யோசுவா 24:2 சொல்லுது ஆபிரகாமுடைய அப்பா எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லுது. நம்பர் 2, அப்போஸ்தலர் 7:2 சொல்லுது ஆபிரகாம் ஊரில் இருக்கும் போதே, கல்தேயர் தேசத்தில் இருக்கும் போதே தேவன் ஒரு முறை அவனை அழைச்சாரு. அதுக்கு பிறகு அவன் ஆரானுக்கு அவங்க அப்பாவோட குடும்பத்தோட குடிபெயர்ந்த பிறகு இன்னொரு முறை அழைக்கிறாரு. ஆனா அந்த 2வது முறை அழைக்கிற அழைப்ப இந்த ஆதியாகமம் 12:1 3 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. சோ ஏற்கனவே ஊர் என்ற இடத்துல இருக்கும்பொழுது அழைச்சாரு அப்படின்னு சொல்லுது. பிறகு ஆரானில் இருக்கும் பொழுது அழைச்சாரு அப்படின்னு சொல்லுது. இதுல விசேஷம் என்னன்னா, ஆங்கில வேதம் சொல்றப்ப பார்த்தா தேவன் ஆல்ரெடி ஆபிரகாமை அழைச்சாரு அப்படின்னு சொல்லுது, இப்ப திரும்பவும் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. ஆனா தமிழ் வேதத்தை படிக்கிறப்ப அப்படி எந்த வித்தியாசமும் இல்லை. ஸ்ட்ரைட்டாவே தேவன் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு அந்த முதல் துவக்கம் அந்த துவக்கத்திலிருந்து வருது. சரி, எது எப்படியோ, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எபிரேய ஆக்கியோன் இவர்களுடைய பயணத்தை குறித்து விலாவரியாக விளக்கமாக ஆவிக்குரிய ரீதியிலே பாராட்டி எழுதுகிறான். அதை பிறகு படிப்போம். இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு வாக்குதத்தங்களின் அடிப்படையிலான அழைப்பு. இட்ஸ் a promise word. He didn't give any material or any map or any gift, nothing, just a promise. So ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணது ஒண்ணுமே இல்ல, வேர்ட் மட்டும்தான். the word promise. ஓகே, அந்த word promise 3 வகையா பார்க்க முடியுது. நம்பர் 1, promise of new life, வசனம் 12:1, புதிய வாழ்க்கை. நம்பர் 2, a promise of greatness, வசனம் 12:2, புதிய பெயர். நம்பர் 3, a promise of blessing, 12:3, புது சந்ததி. ஆக எல்லாமே புதுசு பெருசு. ஓகே, இப்போ அந்த ப்ராமிஸ் ஆஃப் நியூ லைஃப், புதிய வாழ்க்கையை கவனிங்க. 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்றத கவனிங்க. 3 வசனம் இருக்குது அந்த ப்ராமிஸ்ல. 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதான் ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் 3 வகையா இருக்குது. இந்த 3 வசனத்துல ஒவ்வொரு வசனத்திலையும் 3 செய்தி இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இது வெறும் வாக்குதத்த வசனம்,
உபவாச கூட்டத்துக்கு, காத்திருப்பு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ற வசனமா எடுத்துட்டா அதுல ஒன்றும் டேஸ்ட் இல்லை, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனா இப்போ அந்த ஆபிரகாம் இருக்கிற இடத்திலிருந்தே இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது, தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது வார்த்தைகளால வாக்கு கொடுத்து அழைக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 12, 1, 2, 3 என்ற 3 வசனங்களுக்குள் வருகிறது. இந்த வாக்குத்தத்தம் வருகிற ஒவ்வொரு வசனமும் வசனத்துக்குள்ளும் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் 3 செய்திகள் உள்ள அடக்கி இருக்கிறது. படிப்போம். ஆதியாகமம் 12:1 தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற புதிய வாழ்க்கையின் வாக்குத்தத்தம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? எதெல்லாம் விட சொல்லுது? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்குமே அங்க ஒரு காம்ப்ரமைஸுக்கு இடம் வைக்கவே இல்லை. தேசத்தை விட்டுட்டு வா, நீ இருக்கிற இடத்த, அதுக்கப்புறம் உன் இனத்தை விட்டுட்டு வா, அதுக்கப்புறம் உன் தகப்பன் வீட்டை கூட விட்டுட்டு வா. இப்போ உனக்கு அங்க எந்த கனெக்ஷனுமே இருக்கக்கூடாது, எதுலையுமே கனெக்ஷன் இருக்கக்கூடாது. உன் வேர்லயே, உன் வேரோடு நான் உன்னை பிடுங்கி வேற இடத்துல நட போறேன். உனக்கு எங்குமே தொடர்பு இருக்கக்கூடாது. இப்போ நான் உன் வேறையே பிடுங்குறேன், வேறையே பிடுங்கி நான் உன்னை வேற ஒரு இடத்துல நான் காட்டுற தேசத்துக்கு போ, அங்க உன்னை நடுறேன். நியூ லைஃப், இதான் புதிய வாழ்க்கை, சமரசம் இல்லாத வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம், பழையவைகள் ஒழிந்தன இல்லை, பழையவைகள் எல்லாம் வேரோடு ஒழிந்தன. கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண வர்றது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ரட்சிப்பின் வாழ்க்கை, மாற்றத்தின் வாழ்க்கை, மனம் திரும்புதலின் வாழ்க்கை. அதுதான் வேரோட உலகத்தை விட்டு, வேரோட அந்த இரத்த கலப் தொடர்பை விட்டு, வேரோட அந்த மாம்சத்தை விட்டு, வேரோட அப்படியே தேவன் மாத்துறது. அப்போ அதுக்கு நீ ஒன்னு செய்ய, நான் ஒன்னு செய்யறேன். ஓகே, நீ என்ன செய்யணும்? நீ விடணும். நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு வேற ஒண்ணு தரேன். எல்லாத்தையும் தேவன் செய்யல, நம்மளும் ஒண்ணு செய்யணும், அவரும் ஒண்ணு செய்யறாரு. அப்ப ஆபிரகாம் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு பாரு? நீ உன் தேசத்தையும் கமா, உன்னுடைய இனத்தையும் கமா, உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போ. அப்ப நீ ஒண்ணு செய்ய, நான் ஒண்ணு செய்யறேன். அப்போ 2 பேரும் சேர்ந்தா என் திட்டம் வாழ்க்கையில நிறைவேறும். நீ என்ன சொல்ற? நீங்க செய்யுங்க, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சிலர். ஆண்டவரே, நான் எதையும் விட மாட்டேன், என்கிட்ட எதுவும் விட முடியல, நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனா நான் கோயிலுக்கு மட்டும் போயிடுவேன், 2 மணி நேரம் சர்ச்சில் உட்காருவேன், எழுந்து திரும்ப வந்துடுவேன், நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னா ரொம்ப பேர் வாழ்க்கையில கிரியை நடக்கல. தேவன் கிரியை நடக்கல சகோதரா. உன் வாழ்க்கையில ஏன் நடக்கல தெரியுமா? நீ அப்படியே இருக்கிற. எதையாகிலும் ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில தேவனுக்காக விட்டது உண்டா? இதை கர்த்தருக்காக இதை விட்டுற வேண்டாம், கர்த்தருக்காக இந்த கோபத்தை விடுற வேண்டாம், கர்த்தருக்காக இந்த கெட்ட பழக்கத்தை விடுற வேண்டாம், கர்த்தருக்காக இந்த குடிய புகைய விபச்சாரத்தை வேசித விடுற வேண்டாம், கர்த்தருக்காக இந்த ஆசா பாசங்களை உலகத்தை லௌகிகத்தை விடுற வேண்டாம் அப்படின்னு எனக்கு நான் சொன்னது உண்டா, நினைச்சது உண்டா? அப்படி நீ ஸ்டெப் எடுத்து வச்சு பாரு, உன் வாழ்க்கையில கிரியை நடக்குது இல்லையா பாரு. நீ அசையிலேயே,
எவ்வளவு செய்தி கேட்கிற, எவ்வளவு ஜெபத்தை கேட்கிற, எவ்வளவு பிரசங்கத்தை கேட்கிற, எவ்வளவு வருஷமா கோயிலுக்கு வர, ஆராதனைக்கு வர, ஆராதிக்கிற. ஆனா உன் வேர் அங்க இருக்குது. உன் இலை பசுமையா இருக்குது, ஆனால் வேறோ பூச்சடிச்சு கிடக்குது. அதனாலதான் கனிகள் இல்ல, கனிகள் இல்ல. ஆக நீ ஒன்னு செய், நீ விடு, நீ வா, நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை நடத்துறேன், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ விடாத வரைக்கும் நான் காட்டுற தேசம் எதுன்னு தெரியாது, நானும் காட்ட முடியாது. ஓகே, நம்பர் 2, 2ஆம் வசனம் சொல்லுது the promise of greatness. 2ஆம் வசனம் படிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பெரிய இனமாக்கி, உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அகைன் 3 காரியத்தை. நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், பெரிய இனமாக்குவேன். நீ விசுவாச இனம், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். அப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். முடிவு என்ன? நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஏன் என்ன தெரியுமா மகனே? நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான். என் விருப்பம் என்ன தெரியுமா மகளே? நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான். அதுதான் தேவன் விரும்புறாரு வாழ்க்கையில. நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தரை நம்புறவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. தேவனுக்காக விடுறது எதுவுமே நஷ்டம் இல்லை. இயேசுவை பின்பற்றி வரும்பொழுது நீ சாக மாட்டாய், பிழைப்பாய், பிழைப்பாய். இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். தட் இஸ் மை ப்ராமிஸ். அவர் இருதயத்தை பாருங்க எப்படி சொல்றாரு. அந்த இருதயத்தின் வார்த்தைகளை பாருங்க, அந்த வார்த்தையிலிருந்து பொங்கி வருகிற அந்த நல்ல உள்ளத்தை பாருங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என்னை நம்பி வந்தேனா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என்னை பின்பற்றி வந்தா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என்னை விசுவாசித்து வந்தா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எனக்காக விட்டு வந்தா நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ விடலன்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. அகைன் மூணாவது வசனம் the great blessing. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று. திரும்ப அதே மாதிரி 3 வார்த்தைகளை தேவன் பயன்படுத்துறாரு. நம்பர் 1, உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்பர் 2, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நம்பர் 3, உனக்குள் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். See, God எப்பவுமே உன்னுடைய வம்சத்தை கூட யோசிக்கிறவர். அவர் உன்னை மட்டும் யோசிக்கிறவர் இல்ல, உன் வம்சத்தையும் யோசிக்கிறவர். சொல்றாரு, உனக்குள் மகனே, உனக்குள் மகளே, உனக்குள் இருக்கிற, உனக்குள் இருந்து வர அந்த வம்சம் இருக்குத, அதை கூட நான் தான் ஆசீர்வதிக்க போறேன். அப்போ தேவன் நம்மளை பத்தி மட்டும் யோசிக்கல, நம்ம வம்சத்தையும் சேர்த்து யோசிக்கிறாரு, தலைமுறையும் சேர்த்து யோசிக்கிறாரு. பிள்ளைகளின் 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 வாழ்வை காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை யோசிக்கிறாரு. வசனம் சொல்லுது, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்யற ஒரு தேவன் நான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன்றாரு. எங்க 1000 தலைமுறை, எப்போ வர்றது அந்த தலைமுறை? அவ்வளோ பெரிய 1000மான தலைமுறைக்கு கூட இரக்கம் செய்யற ஒரு வம்சத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவருக்கு கீழ்ப்படிந்து காரியத்தை துவங்கும் போது, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவருக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது, அவன் மூலம் வருகிற எல்லா வம்சத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லும் பொழுது, அப்ப பூமியில எவ்வளோ பெரிய ஒரு
நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காக, உன் சந்ததிக்காக, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ற? தேவனை நம்புறத காட்டிலும் நீ முயற்சி பண்ணி 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 சேர்க்கிற, பிரயாசப்படுற, ராத்திரியும் பகலும் உழைக்கிற, டபுள் டியூட்டி பார்க்கிற, உன்னுடைய கடன் வட்டி இவைகளை வாங்கி எதையோ நடத்தணும்னு நினைக்கிற. உன் பிரயாசம் இருக்கிறதே தேவனை நம்பாத பிரயாசம், மாம்ச பிரயாசம், மனுஷ பிரயாசம். அது கொஞ்சம் தான் முடியும், கொஞ்சம் தான் சாதிக்க முடியும். அதனால தான் இன்னும் நீ பரிபூர்ணம் அடையல, இன்னும் கடன்ல இருக்கிற, உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறல, ஆசைகள் நிறைவேறல. ஏன் தெரியுமா? அந்த முழு நம்பிக்கையும் அவர் மேல வச்சு, தேவனே உங்களை ஃபாலோ பண்றேன், நடக்கிறேன், பின்பற்றி வரேன், நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தா, இப்படி மாம்ச கஷ்டம், பிரயாசம், ஓட்டம், ஓடுதல், அலைச்சல், நிம்மதியற்ற காரியங்கள் உனக்கு நடக்காது. நீ உன்னை நம்புற, தேவனை நம்பி காரியத்தை செய்யறதுக்கு பதில் நீ உன்னை நம்பி காரியத்தை செய்யற. உன்னை நம்பி, மனுஷனை நம்பி, மனுஷ வார்த்தையை நம்பி, அவன் கொடுத்த வார்த்தைகளை நம்பி காரியத்தை செஞ்சு செஞ்சு பழக்கப்படுறதுனால இன்னும் அதே நிலையில இருக்கிற. எப்ப உன் வாழ்க்கை மாறும்? எப்ப மாறும்? 10 வருஷம் ஆச்சு, மாற்றம் வந்துச்சா? 20 வருஷம் ஆச்சு, மாற்றம் வந்துச்சா? நீ விரும்பினதை செய்ய முடிஞ்சுதா? இல்லையே, இல்லையே. ஏன்? மாம்ச பிரயாசம், மாம்ச சிந்த, மாம்ச திட்டம், மாம்ச முயற்சி. தேவன் இல்லாத எல்லா திட்டங்கள்ல நீ தலையிட்டு தலையிட்டு ஓடி ஓடி அலைச்சல் தான் மிச்சம், அலைச்சல் தான் மிச்சம். அவர் சொன்னாரு, ஆபிரகாம் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வந்தா நான் உனக்கு ஒரு தேசத்தை காட்டுவேன். உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன், உன்னை சவிக்கல சவிப்பேன். நீ ஆசீர்வாதமா இருப்பா, உனக்குள்ள உன் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். The total lifelong, generation to generation, long life blessing promise. எப்படி ஒரு மனுஷன் இதை நம்பாத இருக்க முடியும்? இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தா, இவ்வளவு டீப்பா சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டா எப்படி வராத இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய வாக்கு இது, எவ்வளவு நீளமான வாக்கு, அழுத்தமான வாக்கு, அசைக்க முடியாத வாக்கு. இத நம்பி ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு புறப்பட்டு வராரு. எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது எழுதுறான், என்ன மாதிரி எழுதுறான் தெரியுமா? அவர்கள் வந்து பார்த்த தேசத்துல அலைஞ்சாங்க அலைஞ்சாங்க அலைஞ்சாங்க, பரதேசிகளை போல அலைஞ்சாங்க. ஏன்னா அவங்க இதை விட மேலான ஒரு பரம தேசத்தை விரும்பினாங்க. அதனால இது அவர்களுக்கு பொருட்டா இல்லை. ஆகையினால அவங்க சொன்னாங்களாம், எங்க தகப்பன் வீட்டையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டுட்டு நாங்க வந்துட்டு சுய தேசத்தை நாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். கானான் எங்களுக்கு பெருசு இல்ல, அதை விட ஒரு தேசம் இருக்குது, பரம தேசம், சுய தேசம், அந்த தேசத்தை நாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இது என்ன ஃபெய்த் ஜர்னி? இது என்ன விசுவாச வாழ்க்கை? தேவன் கூப்பிட்டு நீ வாடா, நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னா, அந்த தேசத்தை பார்த்துட்டு இவங்க சொன்னாங்களா, நாங்கள் இதை விட ஒரு பரம தேசம் இருக்குது, அதை பார்க்க போறோம், இதுவல்ல ஆனால் அதுதான் எங்களுக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம். ஆனா இந்த ஊர்ல அந்நியரும் பரதேசியமா இருக்கிறோம் அறிக்கை செய்யறாங்களாம். அவங்க இருதயம் மண்ணோடு ஒட்டல, மண்ணோடு ஒட்டல. அவன் ஆசை இதை விட பெஸ்ட், அட இதையே கொடுத்தாரு, இதை விட பெஸ்ட் கொடுக்க மாட்டாரா? எங்க எங்க போய் எப்படி இந்த விசுவாசத்தை கத்துக்கிறது? எப்படி கத்துக்கிறது? இத தேவனை எப்படி விசுவாசித்திருக்கிறான், எப்படி விசுவாசித்திருக்கிறான்? எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய வாக்கு, எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு துச்சமா தூக்கி போட்டு வரத்துக்குரிய துணிச்சல்.
தகப்பன் வீட்டையும் தேசத்தையும் சொந்த வீட்டையும் இனத்தையும் ஜனத்தையும். எங்க இருக்கிறோம்? நம்ம எந்த அளவுல இருக்கிறோம் பாருங்க. எந்த அளவுல இருக்கிறோம்? வாக்குத்தத்தத்தை பெற்றான். இப்ப கிளம்புறாங்க. கவனிப்போம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் சுருக்கத்தை பார்ப்போம். கிரேட் சீட், கிரேட் லேண்ட், கிரேட் பிளஸிங், கிரேட் நேஷன். இதான் அந்த முழு வாக்குத்தத்தத்தின் சுருக்கம். வேற வார்த்தையில வித்து, நிலம், ஆசீர்வாதம், தேசம். அந்த ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் இவைகளோட சம்பந்தப்பட்டது. சுருக்கத்தின் இன்னும் சுருக்கம், நீ, உன் ஜனம், உன் சந்ததி என்னால ஆசீர்வதிக்கப்படும், நீ விட்டுட்டு வா. அதுதான் அழைப்பின் சுருக்கம். ஓகே, இருந்து ஆரானுக்கு போய் கானானுக்கு வரணும். இதான் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய பயணம். கவனிங்க, இங்கிருந்து கிளம்பி இங்க போறாரு. ஊர் முதல் ஆரான் வரை பயண தூரம் 600 மைல், சுமார் 960 கிலோமீட்டர். ஊர் பட்டணம் தெற்கு பாபிலோனிலிருந்து 50 மைல், அதாவது 80 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. இந்த ஆரான்ல தேராகுவினுடைய மரணம் நடக்குது. தேவனும் அங்க இருக்கும்போது ஆபிரகாம அழைக்கிறாரு. இதுக்கு பிறகு இப்போ 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 4ஆம் வசனத்தை படிப்போம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஓகே, இப்போ புறப்பட்டு வராங்க கானானுக்கு. 5ஆம் வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஊர்ல இருந்து புறப்பட்டு ஆரானுக்கு போனாங்க. 960 கிலோமீட்டர் தூர பயணம். இப்போ ஆரான்ல இருந்து கிளம்பி கானானுக்கு வராங்க. கானானுக்கு வந்து சேர்ந்தார்கள். 5ஆம் வசனம் சொல்லுது. பயண தூரத்தை கவனிங்க. ஆரான் முதல் சீகேம், அதாவது கானான் வரை கவனிங்க. 6ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்துல கானானியர் தேசத்தில் இருந்தார்கள். கானானுக்குள்ள இருந்தவங்க. ஊர்ல இருந்து சீகேம் வரை தூரம் 400 மைல் பயணம். இப்போ மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து கிளம்புறாங்க. இங்க பாருங்க, 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். மறுபடியும் அவனுடைய பயணம் தொடருது. எங்க? அவர் ஊர்ல இருந்து ஆரான்ல இருந்து சீகேம், இப்போ சீகேம் டு பெத்தேல். சீகேம் டு பெத்தேல் பயண தூரம் 20 மைல், அதாவது 32 கிலோமீட்டர் தூரம். உள்ளூர்ல கானானுக்கு வந்துட்டாரு. பெத்தேல்ல இருக்கிறப்ப அவர் சில காரியங்களை செய்யறாரு. பகுதி 2, ஆபிரகாம் ஆரானை விட்டு கானானை அடைந்தது. சரி, ஆபிரகாம் ஆரானை விட்டு கானானுக்குள்ள வந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணாரு? நம்பர் 1, தேவன் அவனுக்கு தரிசனமானார். அததான் 12:7 வாசிக்கிறோம். தேவன் தரிசனமானார். நம்பர் 2, ஆபிரகாம் தேவனுக்கு பலிபீடம் கட்டினான். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பலிபீடத்தை கட்டுறாரு. முதல் முறையா அந்த ஊர்ல அவர் கட்டினது வீடு இல்ல, பலிபீடம்.
தேவனுடைய ஜனங்க எப்பவுமே முதல் ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் எஃபர்ட், எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் காட் தான். நோவா கூட பேழையிலிருந்து வெளியே வந்தப்ப முதல்ல பலிபீடத்தான் கட்டினாரு, வீட்டை கட்டல. அதே மாதிரி தான் ஆபிரகாம் இந்த ஊர்ல வந்து லேண்ட் ஆனதுமே முதல்ல பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுறாரு. நம்பர் 3, ஆபிரகாம் பிரயாணம் பண்ணார். 12:9 ஆபிரகாம் கானானுக்குள்ள இருக்கிற எல்லா எல்லைகளிலும் போய் பிரயாணம் பண்றாரு. நம்பர் 4, ஆபிரகாம் பஞ்சத்தை கண்டான். பார்ப்போம் 10ஆம் வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அப்போ பஞ்சத்தை கண்டு அஞ்சினார். 5வது குறிப்பு, அவர் அந்த ஊர்ல இருக்கிறப்ப நடந்தது. அந்த பஞ்சம் வந்ததுனால கானான்ல இருந்து எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு பிரயாணப்படுறாரு. 10ஆம் வசனம் சொல்லுது, ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு போனான் என்று. இப்போ அவருடைய பயணம் கானான்ல இருந்து எகிப்துக்கு போறாரு. இங்கதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆபிரகாமுக்கு. ஃபெய்த் லைஃப்ல எடுத்ததுமே எக்ஸ்பிரஸ் வேகத்துல போனாலும், பேசஞ்சர் ஸ்லோவா போனாலும் சில இடங்கள்ல பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது. இவரு விசுவாசத்துல நம்பி கானானுக்கு வந்து பலிபீடம் கட்டி தேவனை தொழுது ஊரெல்லாம் பிரயாணப்பட்ட பிறகு அவர் அந்த ஊர்ல பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை இவருக்கு ஃபேஸ் பண்ண முடியல. அதனால அவரா என்ன யோசிக்கிறாரு, பக்கத்து ஊர் எகிப்துல பஞ்சம் இல்ல, அங்க போயிடலாம் அப்படின்னு சுயமா திட்டம் எடுக்கிறாரு. இது தேவன் அவருக்கு சொல்லல, எகிப்துக்கு போகும்படி சொல்லல. பஞ்சம் வந்துச்சு. இப்போ பகுதி 3 கவனிங்க. ஆதியாகமம் 12ல பகுதி 3, ஆபிரகாம் கானானை விட்டு எகிப்துக்கு போய் சேர்ந்ததும் நடந்தது, அவன் சந்தித்தது. இப்போ அந்த பெத்தேல்ல இருந்து எகிப்துக்கு அவர் போறாரு. பயண தூரம் சுமார் 225 மைல், அதாவது 360 கிலோமீட்டர். அந்த கானான்ல இருந்து எகிப்துக்கு போகும்பொழுது இப்பதான் அவர் பிரச்சனையில மாற்றாரு. என்ன, அவர் சந்தித்த பிரச்சனையை கவனிப்போம். அங்க பஞ்சம் அதிகமா இருந்துச்சு. எகிப்துக்கு போறப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவள் உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். 12ஆம் அதிகாரம் பின்பாதி எகிப்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுது. அது ஆபிரகாம் செஞ்ச ஒரு தவறுனால வந்தது. விசுவாச வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில தவறுகள் நடக்கும்.
அந்த தவறுகள்ல இருந்து பாடங்களை படிக்கணும். எல்லார் வாழ்க்கையிலும் அந்த தவறு நடந்திருக்குது. ஆதாம் துவங்கி எல்லார் வாழ்க்கையிலும் அந்த தவறுகள்ல இருந்து கையை சுட்டுட்டு பாடம் கத்துக்க வேண்டியதா இருக்குது. இப்ப இங்க ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, முதல்ல பஞ்சத்தின் காலத்துல அங்க தரித்திருக்க அவரால் முடியல. கஷ்டத்தின் காலத்துல விசுவாச வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு சில காரியங்கள் திடீர்னு நமக்கு மாற்றங்களை கொண்டு வரும். ஆனால் சில காரியங்கள் சில மாற்றங்களை கொண்டு வராது, திடீர்னு கொண்டு வராது. அதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும், சில வருஷம் எடுக்கும். அப்போ அதுக்கு காத்திருக்க வேண்டியது இருக்குது. இங்க கானானுக்குள்ள வந்துட்ட பிறகு அங்க பஞ்சம் இருக்குது, பஞ்சம் வந்துட்டுன்னு தெரிஞ்சதும் ஆபிரகாம் அந்த பஞ்சத்துல, ஆண்டவரே பஞ்சம் வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு தெரியல, நானும் என் வீட்டாரும் என்னுடைய மிருக ஜீவன்களும் உணவு இல்லாம தவிக்கிறோம், மிருகங்களுக்கு புல் இல்லை, மழை இல்லை, தானியம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, நீர் தானே என்ன கூப்பிட்டீர் ஐயா, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தேவன் இடத்துல ஆபிராம் கேட்கல. சுயமா ஒரு முடிவு எடுத்தாரு. சரி நம்ம என்ன பண்ணலாம், பெட்டர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு. தேவன் எகிப்துக்கு ஆபிரகாமை அழைக்கல, ஆபிரகாமை அழைச்சது கானானுக்கு. நான் காட்டுற தேசத்துக்கு தான் நீ வா, வந்துட்ட, நான் நடத்துறேன், தரிசனமான சொன்னேன், நீ பலிபீடம் கட்டின, எல்லாம் சரி. ஆனா ஒரு கஷ்டம்னு வந்தப்ப நீ அந்த கஷ்டத்துல என்ன நோக்கி பார்க்கல, தரித்திருக்கவும் முடியல, கொஞ்சம் பொறுமையாவும் இருக்க முடியல, நீ ஏன் முடிவு பண்ணிட்ட? இப்ப அந்த முடிவு என்ன, எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போறப்ப வழியிலேயே பேசிட்டு போறான். இந்த பாரு, அந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த ஊர்ல ரொம்ப அழகான லேடிஸ் பார்த்தாங்கன்னா ராஜா கிட்ட கூட்டு போயிடுவாங்களாம். பெட்டர் ஒன்னு செய்ய, நீ வந்து என்ன பிரதர்ன்னு சொல்லு, நான் உன்னை சிஸ்டர்ன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இது பொய் இல்ல, நிஜமாவே அவனுக்கு சகோதரி தான். ஆனா இப்போ உண்மை என்னன்னா அவள் மனைவி. ஆனா இந்த எகிப்தியருக்காக இவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க, எகிப்தியருக்காக திட்டம் போடுறாங்க. இது ஒரு மேனுவல் பிளான், மேனுவல் பிளான். ஓகே, இப்ப எகிப்துக்கு போறாங்க. அந்த ஊர்ல பார்த்தா இந்த பெண் அழகா இருக்கிறா. இந்த பெண்ணுக்கு வயசு 65. 65 வயசுல ஒரு பெண் அழகா இருக்கிறத பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட சொல்றாங்க, வெளியூர்ல இருந்து ஒரு பெண் வந்திருக்கிறா, அவ கூட ஒரு ஆண் இருக்கிறான், அந்த ஆளு அந்த பெண்ணை கூட ரொம்ப வயசான ஒரு மாதிரி தெரியுது, பெட்டர் ராஜா பார்வோன் அவர்களே நீங்க ஒன்னும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணி பாருங்க அப்படின்னு. உடனே போய் சொல்றாங்க, என்கொயரி நடக்குது, கூப்பிடுறாங்க. ஆளு சாரால கேப்சர் பண்ணி வச்சுட்டான். இப்போ ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம ஏன் இங்க வந்தோம், எதுக்காக இங்க வந்தோம், மாட்டிக்கிட்டோமே, யார் ஊர்லயோ வந்து எங்கேயோ ஒரு ராஜா கிட்ட வந்து அரண்மனைக்குள்ள நம்மளை கேப்சர் பண்ணி வச்சுட்டானே, இது பெரிய டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர். ஐயோ முடிவு பண்ணிட்டது தப்பாயிடுச்சு, ஏன் இப்படி தப்பு பண்ணோம், ஏன் இப்படி தப்பு பண்ணோம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில இப்படி நடக்குது. விசுவாசிகள் வாழ்க்கையில சில தவறுகள் இப்படி நடக்குமானா அதனுடைய பலனை நம்ம தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கு. நம்மளா முடிவு பண்ணது, நம்மளா வர வச்சுக்கிறது, நம்மளா தேடி போனது, நம்மளா தொட்டு சுட்டுக்கினது நம்மால. இப்ப பலன் என்ன, ஐயோ மாட்டிக்கிட்டோம், சுத்தி மாட்டிக்கிட்டோம். இப்போ அவன் கேள்வி கேட்கிறான், உள்ள வச்சுட்டான், வர முடியல, என்ன அலோ பண்ண மாட்டான், சாரால் உள்ள இருக்கிறான். எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு, பயங்கரமா இருந்திருக்கும். ஐயோ கஷ்டமா இருந்திருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல, தவிச்சிருப்பான், தப்பு பண்ணிட்டுமேன்னு யோசிச்சிருப்பான். ஐயோ தேவன் இடத்துல கேட்காத வந்துட்டுமே, ஆண்டவர் இடத்துல சொல்லாத வந்துட்டுமே, அவரிடத்துல ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்காதே. இப்போ வசனம் சொல்லுது, தேவன் 17 ஆபிராமுடைய மனைவியாக சாராளின் நிமித்தம்,
சாராளுக்காக தேவன் கிரியை செய்யறாரு. என்ன கிரியை செய்யறாரு? சாராள், நீ ஒன்னும் சொல்லல, நீ ஒன்னும் இந்த பிளான் கவுன்சில் பண்ணல, சொன்னது ஆபிரகாம், ஐடியா கொடுத்தது ஆபிரகாம், நீ எதுவும் பண்ணல, ஆனா நீ மாட்டிக்கிட்ட. ஆனா உன் நிமித்தம் உனக்காக நான் கிரியை செய்யறேன், உனக்காக நான் கிரியை செய்யறேன் அப்படின்னு பார்வோன் முதல் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் சிக்காகிறாங்க, வியாதிப்படுறாங்க, எல்லாரும் வியாதி. இவங்க என்னைக்கு உள்ள நுழைஞ்சாங்களோ அன்னிலிருந்து எல்லாரும் சிக் எல்லாம் வாந்தி பேதி சிக் ஜோரம் வாத யோசிக்கிறான். பார்வோன் யோசிக்கிறான், என்னடா இது, இது ஏதோ வித்தியாசமா நடக்குது, என்னவோ ஒண்ணு நடக்குது, எல்லாருமே சிக்கு, எல்லாருமே பெட் ரிட்டன். கூப்பிட்டான் ஆபிரகாம், உண்மையை சொல்லு, நீங்க யாரு? நான் ஆபிராம், அவள் என் மனைவி சாராய், எங்களை தேவன் ஊர் பட்டணத்திலிருந்து கானானுக்கு அழைத்து அங்கே இருக்க சொன்னார், பஞ்சத்து நிமித்தம் நாங்க இங்க வந்தோம்னு உண்மையை போட்டு உடைக்கிறான். இப்போ அவங்கள திட்டுறான், ஏன் முதல்ல சொல்லல, ஏன் இப்படி செஞ்ச, நீ சொல்ல போய்த்தானே, நீ மறைக்க போய்த்தானே, நீ முதல்ல சொல்லியிருந்தா நான் கூப்பிட்டு இருக்க மாட்டேன்ல. ஆபிரகாம் அமைதியா இருக்கிறான், ஒண்ணுமே பேச முடியல. விசுவாச வாழ்க்கையில இப்படிப்பட்ட சங்கடங்களை சந்திக்கும் போது சில நேரத்துல பாடத்தை கத்துக்கணும். எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க, எல்லாருமே, இது ஒரு பயிற்சி. இந்த இடத்துல பாடத்தை கத்துக்கிட்ட பிறகு மறுபடியும் ஆபிரகாம் உஷாராயிட்டாரு. அதனால இந்த 12ஆம் அதிகாரம் ஆவிக்குரிய மனுஷனாகிய இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பாடம் அவனுடைய தவறுகளில் இருந்து கற்க வேண்டியதா இருந்தது. இதேதான் நமக்கு கூட தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்ம மாம்ச திட்டத்தையோ சுய திட்டத்தையோ அங்கேயும் இங்கேயும் வாங்கி ஏதோ ஒன்று செய்யணும், பிளான் பண்ணணும், முயற்சிக்கணும், ஓடணும் அப்படின்னு திட்டமிட்டு மாட்டிக்கும் பொழுது சில நேரங்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியாது. யாரோ ஒருத்தருடைய ஜபத்தை கேட்டு உன்னுடைய முகத்தை பார்த்து தேவன் இரக்கம் பண்ணி உன்னை விடுவிச்சாதான். அப்போ இந்த தவறுகள் விசுவாச வாழ்க்கையில வர்றது நடக்கிறது சகஜம், ஆனா திருத்தி கொள்ள வேண்டும். ஓகே, பகுதி 3. ஆபிரகாம் எகிப்துக்கு சென்றதால சாரால சகோதரி என சொல்ல வைத்தான். 2, ஆபிரகாம் நிமித்த சாராளுக்கு நடந்தது. இந்த பார்வோன் கூப்பிட்டு உள்ள போயிட்டான், ஆனா தேவன் தடுத்தாரு. நம்பர் 3, ஆபிரகாமுக்கு பார்வோன் செய்தது மனைவி இல்ல, அவன் சிஸ்டர்னு தெரிஞ்சதும் பார்வோன் அவன் அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான். நம்பர் 4, தேவன் ஆபிரகாமுக்கு உதவி செய்யறாரு சாராளின் நிமித்தம். நம்பர் 5, பார்வோன் ஆபிரகாமை கடிந்து கொண்டான். ஆக இந்த அதிகாரத்துல எகிப்துல நடந்த ஒரு சம்பவத்தோட செய்தி முடியுது. இப்ப 12ஆம் அதிகாரத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன? இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் நம்பர் 1, தேவனை நம்பி வா, தேவனை நம்பி விட்டு விட்டு வா. 12:1. நம்பர் 2, தேவனை நம்பி போ, போ, நிக்காத, முன்னேறு, நீ பயப்படாத, போ, தேவனை நம்பி போ. நம்பர் 3, எங்கும் தேவனை தொழுதுகொள், போற இடமெல்லாம் பலிபீடம் கட்டி தொழுதுகொள், போற இடமெல்லாம் தேவனை ஸ்தோத்திரி, போற இடமெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரி, போற இடமெல்லாம் கர்த்தரை ஆராதனை செய், போற இடமெல்லாம் தேவனை ஆராதனை செய்கிற இடம் எங்கன்னு கேட்டுட்டு போ.
நீ எங்க போனாலும் அந்த இடத்துல தேவன் இருக்கிறாரான்னு பாரு. அவர் இருக்கிற இடத்தை தேடி போ. நம்பர் 4, கஷ்டத்தில் தேவனை சார்ந்து கொள். பஞ்சம் வரலாம், மழை பெய்யாத இருக்கலாம், உணவு இல்லாம இருக்கலாம், உனக்கும் உன் குடும்பம் உன் மிருக ஜீவன்கள் கஷ்டப்படலாம். ஆனா இடம் போறதுக்கு முன்னாடி, மாற்று திட்டத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னொரு பிளானை கையில நீ வச்சுட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி தேவனை சார்ந்து கொள். தேவனை சார்ந்து கொள். ஆக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் அவனை அழைத்து அவனை கானானுக்குள் கொண்டு போய் அவனை வைத்து அவனை அங்கே நடத்தின பொழுது, அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் வந்ததுனால, ஒரு கஷ்டம் வந்ததுனால அவன் சுயமாய் முடிவெடுத்து எகிப்துக்கு போனதன் நிமித்தம் அவனும் அவனை சார்ந்த மனைவியும் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அந்த கஷ்டத்தின் பலனை தேவன் வீணாக்கவில்லை. அவன் போகும் பொழுது பார்வோன் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புறான். ஏன்? நீ கஷ்டப்பட்டு வந்த, ஏதோ ஒரு வகையில நீ திரும்பி போறப்ப நீ வெறுமையா போக கூடாது. நீ திரும்பி போக வேண்டிய தூரத்துக்கு தேவையான எல்லாம் உனக்கு வேணும். அதனால பார்வோன் அவனுக்கு கிஃப்ட கொடுத்து தேவையானதை கொடுத்து அவனை அனுப்புறான். பார்வோனுக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, அதனாலதான் ஆபிரகாம் மேல அவன் கோபமா இருந்தாலும் போற நேரத்துல அவனுக்கு ஒரு நன்மையை செஞ்சு அனுப்புறான். போ, உங்க ஊருக்கு போ, போய் பொழைச்சிக்க போ அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். இந்த அதிகாரம் இவ்வளவு பாடங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே, இப்போ 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருகை பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமுக்கு லோத்துக்கு என்ன நடந்தது என்பதை
தெளிவாக சொல்லுகிறது. ஆக ஆபிராம் தன்னுடைய இடத்திலிருந்து புறப்பட்ட போது லோத்தும் கூட இருந்தான். ஊர் பட்டணத்திலிருந்து ஆரானுக்கு வந்த போதும் ஆரானிலிருந்து கானான் வந்த போதும் லோத்து உடன் இருந்தான். ஆபிரகாம் விசுவாச வாழ்க்கையை துவங்கிய போது கூடவே லோத்து இருந்தான். அந்த ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆசீர்வாதம் பெருகியது. அந்த ஆசீர்வாதத்தினால் வந்த விளைவும் நடந்த நிகழ்ச்சியும் என்ன என்பதை 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த 13ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். நம்பர் 1, ஆபிராம் எகிப்தை விட்டு திரும்ப பெத்தேலுக்கு வந்தது. ஆதியாகமம் 13:1-4. நம்பர் 2, ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்தது. நம்பர் 3, பகுதி 3, ஆபிரகாம் கானானில் குடியிருந்து தேவ வாக்கை பெற்றது. 13:12-18. பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, இந்த மூன்றும் வெவ்வேறு பாடங்களை இந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. பகுதி 1, ஆபிராம் எகிப்தை விட்டு திரும்பவும் பெத்தேலுக்கு வராரு. இப்போ எகிப்துல நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அனுபவிச்சு பார்த்து கையை சுட்டுட்டு பாடத்தை கத்துட்டு, அடட நம்ம முதல்ல இருந்த இடத்துக்கு போயிடுவோம், தேவன் நம்ம அங்க நடத்துறாரு, அங்கதானே இருந்தோம், அங்கதானே பலிபீடம் கட்டணும், அங்கதானே தேவன் நம்மளை வச்சாருன்னு சொல்லி திரும்பவும் அதே இடத்துக்கு பயணப்பட்டு வராரு. பயண தூரம் 225 மைல், அதாவது 360 கிலோமீட்டர். ஆபிரகாம் கானானுக்கு திரும்பியது. கானானுக்கு திரும்பியதுமே செல்வம் பெருகுது. 2ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானானான். இப்ப பாருங்க, திரும்பவும் அந்த காட்ஸ் பிளானோட திட்டத்தோட பிக்ஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா செல்வமும் ஆஸ்தியும் பெருகுது. செல்வ சீமானாகிறான். அப்போ தேவ திட்டத்தை விட்டு வெளியே போறப்ப அப்படி எதுவும் நினைக்கிற மாதிரி வளர்ச்சி வரல. ஆனா தேவ திட்டத்துக்கு நம்மளை பிக்ஸ் பண்றப்ப, நம்ம தேவனோட இணையறப்ப நம்மள தேவன் வளர்க்கிறாரு, பெருகிறாரு. செல்வ சீமான், ஆஸ்தி பெருகுது. இந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் பெருகிறது. தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. செல்வம் பெருகுது. நம்பர் 3, ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டான். இப்போ மறுபடியும் இதே இடத்துல வந்து பலிபீடத்தை கட்டி பெத்தேல்ல தொழுகை நடத்துறாரு, தேவனை தொழுது கொள்றாரு. இப்ப என்ன அவருக்குன்னா, அடாட நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆனா இனிமே தப்பு பண்ணக்கூடாது, நம்ம தேவனை விட்டு நம்ம சுய புத்தியில விலகி போயிட்டோம், எகிப்துல மாட்டிட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், மனைவி என்னால கஷ்டப்பட்டா, அவளால நான் கஷ்டப்பட்டேன், அதனால இனிமே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம பழையபடியா தேவன் வச்ச இடத்துல நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. பலிபீடத்தை கட்டி தொல்றாரு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு திரும்பவும் நம்மளை அங்க வச்சு பிக்ஸ் பண்ணி நம்ம தொடரணும். நம்மள சிலர் எகிப்துல பஞ்சம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் பார்வோன் கிட்ட, பரவாயில்ல பார்வோன், நமஸ்காரம், நீங்க எங்களை விட்டுருங்க, ஆனா ஒண்ணு, நாங்க இங்கே இருக்கிறோம், ஏதாவது வேலை போட்டு கொடுங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்ல இந்த ஊர்ல எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்களா, செழிப்பா இருக்குது, அந்த ஊர்ல பஞ்சமா இருக்குது, மழையே பெய்யல அப்படின்னு சொல்லி இருக்கலாம். வழி விலகிறது எளிது, கவன சிதறல் எளிது, டீவியேஷன் இஸ் வெரி ஈஸி. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையே உனக்கு சொல்றேன், நேரா பார்த்து சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி விலகிறது எளிதா இருக்கும், ரொம்ப ஈஸியா டீவியேட் ஆகலாம், சின்ன சின்ன காரணத்துக்கு கூட டீவியேட் ஆகலாம். ஆனா அதுல ஆசீர்வாதமோ பெருக்கமோ விருத்தியோ வராது. தேவ திட்டத்தோட எங்க டிஸ்கனெக்ட் ஆச்சோ அங்க கனெக்ட் பண்ணு உன் வாழ்க்கையை.
அப்போ தேவனும் தொடருவார். தேவன் தொடருவார். செல்வ சீமான் ஆயிட்டா, புத்தி வந்தது, பாடத்தை கத்துட்டான், தேவனை தொல்றான். ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடம் இது. ஓகே, இந்த முதல் பகுதியில் ஆபிரகாமுக்கு இந்த 3 காரியங்கள் நடந்தது. அவர் தேவனை தொழறார். பகுதி 2, ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்சது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை. சோ இங்க என்ன நடந்தது அப்படின்னா, 2 பேருமே வளர்றாங்க. ஆபிரகாமும் வளர்றாரு, லோத்தும் வளர்றாரு. இந்த 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பெருகுது. 5ஆம் வசனத்தை கவனிங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதம் உன் கூட இருக்கிறவங்களுக்கும் பெருகும். இப்போ உங்க வீட்டில் இன்டர்நெட் இருக்குதுன்னு வைங்க. அந்த இன்டர்நெட்டை வச்சு நீங்க வைஃபைவை யூஸ் பண்ணலாம். ஆனா அன்னைக்கு தான் உங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வராரு. அப்போ அவர் கேட்கிறாரு, பாஸ்வேர்டு இருக்கா? ஆமா இருக்கு. வைஃபை இருக்கு. பாஸ்வேர்டு இருக்கா? ஆமா இருக்கு. இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ நெட் வாங்குறது நீங்க, பாஸ்வேர்டும் யூசர் நேமும் உங்களுது. ஆனா அதை கேட்கறவங்களுக்கு கொடுக்கறப்ப அவங்களும் வைஃபை யூஸ் பண்ணுவாங்க. இதேதான் தேவனை சேவிக்கிறது நீங்க, ஆராதனை பண்றது நீங்க, கர்த்தனை நம்பினது நீங்க, ஆண்டவரிடத்துல உபவாசத்தை ஜெபம் பண்ணது நீங்க, அழுது புலம்புனது நீங்க. இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்காக உங்க மேல ஊத்துனது அவரு. உங்க மேல ஊற்றப்பட்ட ஆசீர்வாதம் உங்களிலிருந்து வழிஞ்சு எல்லாருக்கும் பரவி போகுது. உங்க வீட்டார் முழுவதும், உங்க இனஜன பந்துக்கள் எல்லாம், உங்களுக்கு சார்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் பரவி போகுது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். அது ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்ட தைலம். அது அவன் முகத்தில் இருக்கிற தாடியில வழிஞ்சு, அது அவன் அங்கியில விழுந்து எல்லாரிடத்திலும் போகுது. ஒன் மேன், ஒன் உமன், ஒன் பர்சன். உங்க வீட்டுல அந்த ஒரு நபர் நீதான். உன்னாலதான் அது நடக்குது. உன் ஜபத்தால தான் நடக்குது. உன் உபவாசத்தினால தான் நடக்குது. உன் கண்ணீரால தான் நடக்குது. நீ தேவனிடத்துல நம்புறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டே போகுது. ஆனா அவங்க எல்லாம் அதுல பங்கு எடுக்கிறாங்க. என்னால நடந்துச்சு, அவங்களால நடந்துச்சு, இவங்களால நடந்துச்சுன்னு பங்கு எடுக்கலாம். பட் ரீசன் ஒருத்தர், உங்க வீட்டுல ஒரே ஒருத்தர் தான் மெயின் காரணம். அது அந்த ஸ்பிரிச்சுவல் மேன், அந்த ஸ்பிரிச்சுவல் உமன், அந்த praying man, அந்த praying woman. அவங்கதான். ஆபிரகாம் ரியலா ஒரிஜினல் ப்ராமிஸ் வாங்கினாரு. நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லோத்தும் ஜாயின் பண்ணாரு. வந்தாரு, பிரச்சனை இல்லை. இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க. இங்க நம்பர் 1, ஆபிராமும் லோத்தும் வளர்ந்தாங்க. நம்பர் 2, ஆபிராமும் லோத்தும் ஆஸ்தியில் பெருகினாங்க. 13:6. நம்பர் 3, ஆபிராம் லோத்து ஆட்களுக்குள் வாக்குவாதம் வந்தன. 13:7. நம்பர் 4, ஆபிராம் பகையை தள்ளி உறவை கட்டினான். நம்பர் 5, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தான். இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. நம்ம படிக்கிற ஒவ்வொரு சாப்டர்லயும் ஆபிரகாமை பத்தி படிப்போம். அதே நேரத்தில் அந்த சாப்டர்ல இன்னொரு நபரும் இருப்பாங்க, கூடவே அவங்கள பத்தியும் படிப்போம். சோ இப்போ 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பத்தி படிச்சோம், கீழே பார்வோனை குறிச்சு படிச்சோம். 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறிச்சு படிக்கிறோம், கீழே லோத்து குறிச்சு படிக்கிறோம். இப்போ எல்லாமே நம்ம வாழ்க்கையில தேவையான காரியங்கள் என்னவோ, எது நமக்கு யூஸோ, எது நம்ம கற்றுக்கணுமோ அதையெல்லாம் நமக்கு முன்னாலேயே நம்ம முற்பிதாக்கள் வாழ்க்கையில, குடும்பத்துல, வீட்டுல நடந்தது. என்ன ஆச்சு? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும்
கேப் உண்டாச்சு, அது அப்படியே மனஸ்தாபமாச்சு. அப்புறம் அந்த கேப் எங்க தொடங்குச்சுன்னா, முதல்ல அவங்க ஆட்கள்ல இருந்து தொடங்குச்சு. என்ன, 2 பேருக்கும் மந்தை, 2 பேருக்கும் பெருகுச்சு. அப்போ அவங்களுக்கு தண்ணி காட்டணும், இவங்க மிருகங்களுக்கு தண்ணி காட்டணும். அந்த மேய்ப்பர்களுக்கும் இந்த மேய்ப்பர்களுக்கும் போட்டி நடந்திருக்கும், போட்டி சண்டையாக இருக்கும், வார்த்தை பேச்சு வந்திருக்கும். ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரே மந்தை 2 ஆயிடுச்சு, ஆட்கள் 2 ஆயிட்டாங்க. இப்போ அது என்னது, இது உன்னது, இது உங்களை சார்ந்தது, இது எங்களை சார்ந்தது, இது எனக்கு சொந்தம், அது உனக்கு சொந்தம். சோ பெரிய உறவுல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டு அது பிளவுக்கு காரணமாகுது. அந்த பிளவு எங்கிருந்து தொடங்குதுன்னா, இப்போ அவங்க ஆட்கள், அவங்க மேய்ப்பர்கள் கிட்ட இருந்து தொடங்குது. அந்த பிளவுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய மந்தையின் பெருக்கம், ஆஸ்தியின் பெருக்கம், செல்வத்தின் பெருக்கம். இந்த பெருக்கத்தினால இவ்வளவு வருஷம் ஒண்ணா இருந்தவங்க இப்ப பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது கீழே தொடங்கின விரிச்சல் மேல பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு, இப்போ ஆபிரகாமும் லோத்தும் வாக்குவாதத்துல வந்து நின்னு பேசக்கூடிய அளவுக்கு வர வேண்டிய இடத்துல, உறவுகள் முறிய வேண்டிய இடத்துல வந்துட்டாங்க. 2 பேருமே ஒன்னா இருந்தாங்க, 2 பேருமே ஒன்னா நடந்தாங்க, 2 பேருமே ஒன்னா வாழ்ந்தாங்க. பல நாள் ஒரே கூடாரத்துல உண்டாங்க, உறங்கினாங்க, நடந்தாங்க. இப்போ 2 பேரும் பிரியறாங்க. ஐக்கியம் உடைவது ஏன்? ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் ஐக்கியம் உடையுது? ஏன் உறவுகள் உடையுது? இந்த அதிகாரம் பல பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஐக்கியம் உடைவது ஏன்? உறவுகள் உடைவது ஏன்? நட்புகள் உடைவது ஏன்? நம்பர் 1, ஐக்கியம் உடைவது ஏன்? வார்த்தையினால், வார்த்தையின் பெருக்கத்தில் வர வாக்குவாதம், இதனால் ஐக்கியம் உடையுது. பாருங்க, எவ்வளோ பேரு ஆரம்பத்தில் ஒன்னா இருந்தாங்க, ஆனா இப்ப ஒன்னா இல்லை. எவ்வளோ பேரு நண்பர்களா இருந்தாங்க, ஆனா ஒரு பெருக்கம் வந்த பொழுது நண்பர்களா இல்லை. வசதி இல்லாதப்ப நல்லா உறவாடினாங்க, மனம் விட்டு பேசினாங்க. வசதி வந்த பிறகு பேசுறத குறைச்சிட்டாங்க. கீழே இருந்தப்ப ஓப்பனா பேசினாங்க, ஓப்பனா உறவாடினாங்க, டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு உறவு, பேச்சு, நட்பு. கொஞ்சம் அப்படி பசுமை வந்ததுமே, வளர்ச்சி வந்ததுமே, பெருக்கம் வந்ததுமே ஓப்பனா பேசுறது இல்ல. கடன் இருந்தப்ப எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, ஆனா இவ்வளவுதான் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா கடனே இல்லை, லாபம் வரப்ப அப்படி சொல்றது இல்ல, எனக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சு. ஏன்? நம்மளை மறைக்க ஆரம்பிக்கிறோம். சோ கீழே இருந்த வாழ்க்கையில, கஷ்டத்துல இருந்த வாழ்க்கையில, கவலையோட இருந்த வாழ்க்கையில, சிறுக இருந்த வாழ்க்கையில வாழ்ந்தப்ப உறவுகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, ஓப்பனா இருந்துச்சு, திக்கா இருந்துச்சு, இறுக்கமா இருந்துச்சு. ஆனா ஒரு பெருக்கம் அப்படின்னு வரப்ப அந்த பெருக்கம் மனுஷனை மாத்துது. அந்த மாற்றம் அவனுக்கு இருதயத்திலையும் அவனுடைய வாழ்க்கையிலையும் மாத்துது. அதனால அவன் தன்னை மேன்மையா நினைச்சு இன்னொருத்தரை தாழ்மையா நினைக்கிறான். இப்போ உறவுகள் ஏன் உடையுது? காமனா காரணங்கள் சிலது இருக்குது. ஐக்கியங்கள் ஏன் உடையுது? வார்த்தை, ஒரு வார்த்தையினால ரெண்டாச்சு, ஒரு சொல்லுனால, ஒரு மீனிங்னால தப்பா புரிஞ்சு கோபப்பட்டு பேசுனதுனால, வாக்குவாதத்தினால, நீ என்ன நான் என்ன, யாரை பார்த்து கேட்ட, என்ன பார்த்தா கேட்ட, நீ என்ன, வாக்குவாத வார்த்தைகளால உறவுகள் உடைகிறது. அப்போ
வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எது முக்கியம்? உறவு முக்கியம். உடைஞ்சிட்டா கட்ட முடியாது. உடைக்கிறது ஈஸி, உடைக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒன் வேர்ட், ஒரு வேர்டு போதும் உடைக்கிறதுக்கு. ஆனா கற்றத்துக்கு ஒரு வார்த்தை போதாது. கற்றத்துக்கு பல வார்த்தைகள் தேவைப்படுது, பல வாரங்கள் மாதங்கள் தேவைப்படுது. அப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆஸ்தி பெருகின பொழுது அவர்களுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாச்சு. ஆரம்பம் அதுதான். அப்போ என்ன முக்கியம்? வார்த்தைகளில கவனம் முக்கியம். வார்த்தை பணம் மாதிரி, அது ரொம்ப கவனமா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா பொறுமையா இருந்தா அது செல்வம் மாதிரி சேர்த்து வைக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் இதையெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குது. எப்படி பேசணும், எப்படி வாயை திறக்கணும், எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும், எப்படி மௌனமா இருக்கணும், எப்படி ஞானமா வாயை திறக்கணும். ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். எப்படி கட்டணும் வீட்டை. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கற்றா, புத்தி இல்லாத ஸ்திரீ அதை கைகளால இடிக்கிறா. குணசாலியான ஸ்திரீ வீட்டை கற்றா, குணசாலி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிக்கிறா. நல்ல புருஷன் நீதிமான், அவன் வார்த்தைகளால களி கூறப்படுகிறான். வார்த்தைகள் சரியில்லைன்னா உறவுகள் உடையுது. அப்போ நீதிமொழிகளின் புத்தகம் நம்ம வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் சொல்லுது. ஏன் சொல்லுது? உறவுகளை கட்டுவதற்கு அது உதவி செய்து. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்பர் 2, பணம், பொருளாதாரம். பணம் ஒரு ரீசன். அந்த பணத்தின் பொருளாதார பெருக்கம் ஐக்கியத்தை உடைக்குது, உறவுகளை உடைக்குது, நட்புகளை உடைக்குது. ஒரு காலத்துல ஒன்னாதான் இருந்தோம். ஆனா ஒரு உதவி செஞ்சாங்க, பண உதவி. அந்த பணத்தை திருப்பி தர முடியாததுனால அந்த உறவு பாதிக்கப்படுது, அந்த உறவுகள் முடிஞ்சு போகுது. பணம் இல்லாதப்போ நல்லா இருந்தாங்க. பணம் வந்த பிறகு, மேல வந்த பிறகு, செல்வம் பெருகின பிறகு உறவுகள். அப்போ ஒரு மனுஷனுடைய பெருக்கம் இருக்கிறது, பண பெருக்கம், பொருளாதார பெருக்கம், அது ஐஸ்வர்யவானுக்கு உறவுகளை முறிக்குது. ஆனா பெரும்பான்மையான இடங்கள்ல பணத்து நிமித்தமா ஐக்கியங்கள் உடையுது. பொருளாதார வளர்ச்சியின் நிமித்தமா, பெருக்கத்து நிமித்தமா ஐக்கியம் உடையுது. ஏன்? பணம் இருந்தா என்ன வரும்னா, இவங்கெல்லாம் என்ன நமக்கு, நம்மளால முடியாதா? இவங்க உதவி என்ன நமக்கு தேவை? நமக்கு தான் எல்லாம் இருக்குத. இவங்க யாரு? நம்மளால வாழ முடியாதா? நம்மளால இதை செய்ய முடியாதா? சோ பணம் அவனை தனித்து வாழும்படி, தன்னை சார்ந்து வாழும்படி, யாரையும் நாடாதபடி அவனை வளர்க்குது. இதனால என்ன ஆகுது? ஐக்கியம் உடையுது. யாக்கோபு எழுதுறாரு, ஓ உங்க சபைக்கு வரப்ப ஏழை ஒரு பக்கத்துல இருக்கிறான், பணக்காரன் ஒரு பக்கத்துல இருக்கிறான். மிடுக்கான வஸ்திரத்தை உடுத்தி வரவங்களுக்கு நீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்க, ஏழைய வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்களே. ஏன் ஐக்கியம் வரல? ஐக்கியம் உடைஞ்சிருக்குது. இறுக்கமா வரல, நெருக்கமா வரல, ஒற்றுமை இணைக்க முடியல. ஏன் தெரியுமா? பணம் உன் புத்திய மாத்துது, பணம் உன் பெருமையை கூட்டுது, உன் தன்னம்பிக்கை அது கூட்டி கூட்டி உன்னையே சார்ந்து நிக்கணும், யாரோட நெருங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு உன்னை பிரிக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னது. பணம் தேவை, பண ஆசை இருக்குது, அது உன்னை ஜனத்திலிருந்து ஜனத்தை பிரிக்குது, உறவுகள்ல இருந்து பிரிக்குது, நட்புல இருந்து பிரிக்குது, உன்னை எப்பவுமே தூரத்துல நிறுத்தி வைக்குது, தூரத்துல நிறுத்தி வைக்குது. அதனால பணம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க, செல்வம் பெருகும் போது எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா பணத்தை விட ஜனம் ரொம்ப முக்கியம், பொருளை விட மனுஷன் ரொம்ப முக்கியம். ஏன் ஐக்கியம் உடையுது?
மனுஷன் மேல பற்று இல்லை, பொருள் மேல பற்று. பொருளை விட பணத்தை விட மனுஷனை முக்கியமா நினைச்சா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல, அதனால நடந்தது என்ன? கோபப்பட்டு கேட்டீங்க இல்ல, உறவு முறிஞ்சிருச்சு இல்ல. அப்போ உறவுகள் முறியுது. எனக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுற பிரசிக்கிங் மாருங்க மேல எனக்கு கோபம் உண்டு, வருத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? எப்பவுமே கர்த்தர் உன்னை வாழ வைப்பாரு, பெருக செய்வாரு, நீ ஐஸ்வர்யவானா மாறுவ அப்படின்னு எப்பவுமே ஜனங்களுக்கு ஐஸ்வர்யவானா ஆகிறதுக்குன்னே பேசுறாங்க பாருங்க அந்த பிரீச்சர். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? விளைவு நீ பொருளை சார்ந்து வாழு, பொருள்ல பெருகு, தேவனிடத்துல விட பொருள் மேல நீ வளர்ச்சி செய்ய கவனம் செலுத்து. சொல்லல, ஆனா அதான் நடக்கும். பிரீச்சர் சொல்லாத இருக்கலாம், ஆனா பொருள் சேர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் தெரியுமா? ஐஸ்வர்யம் சேர்றப்ப, பொருள் சேர்றப்ப, பணம் சேர்றப்ப தேவனை விட இதன் மேலதான் நாட்டம் இருக்குது, இது மேலதான் நாட்டம் அதிகமா இருக்குது. அப்போ விசுவாசிகளை பிரசங்கி மாறுங்க பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்திட்டு போனா ஜனங்களை பொருள் ரீதியா தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறோம். பொருள் சிநேகத்தை, தேவ அன்பை, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை குறைக்குது. இதை சார்ந்து வாழும்படி சொல்லுது. எவ்வளவு கிறிஸ்தவ வியாபாரிகளை பாருங்க, பணம் 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 அலையறாங்க. ஜனத்தை விட இரக்கம் இல்லாத பணக்காரரா இருக்கிறாங்களே. எவ்வளவு செல்வம், எவ்வளவு ஐஸ்வர்யம் அவங்க கிட்ட இருக்குது, ஆனா எவ்வளவு தேவனுக்கு கொடுக்கறாங்க? ஓபனா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டுற? இன்கம் டாக்ஸ் கட்டுறது அதிகமா இருக்குது, ஆனால் தேவனுக்கு கொடுக்கிறது கஞ்சத்தனமா இருக்குது. உனக்கு எதுக்கு ஜெபம்? பொருளாதார ஆசீர்வாதத்தை பத்தி உனக்கு பிரசங்கம் பண்றோம், அழறோம், ஜெபிக்கிறோம். நீ வளர்ந்த பிறகு உன் பொருளாதாரத்தினால என்ன செஞ்ச? தேவனுக்கு என்ன செஞ்ச? இன்னும் எவ்வளவு உன் செல்வம், எவ்வளவு இன்கம், எவ்வளவு இன்கம் டாக்ஸ், எவ்வளவு சொத்து ஏன் கொடுத்தாரு தெரியுமா? கர்த்தருக்காக. கர்த்தர் சபையை கட்ட, கர்த்தர் ஊழியத்தை தாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை தாங்க, ஏழைகளை தாங்க, விதவைகளை தாங்க, வறியவர்களை தாங்க. கர்த்தர் உனக்கு அதை நம்பி கொடுக்கிறப்ப நீ உன்னை சார்ந்து, உன் பொருள் சார்ந்து, உன் செல்வத்தை சார்ந்து சுயநலமா வாழ்றதுக்கு உனக்கு எதுக்கு பிரசங்கம்? உனக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? பிரசங்கியார் நான் கேட்கிறேன், பிரசங்கிமார்களை கேட்கிறேன், இவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்ணீங்கல்ல, இந்த மக்கள்லாம் செல்வத்துல பெருகணும்னு, அந்த மக்கள் என்ன மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்தாங்கன்னு செக் பண்ணீங்களா? கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்கன்னு செக் பண்ணீங்களா? இல்லையே. அப்ப ஏன் அதையே பிரசங்கம் பண்றீங்க? ஏன் அவங்கள பணக்காரர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தேவனை நேசிக்கிட்டோம், ஏழைகளை நேசிக்கிட்டோம். எத்தனை வீடு வாங்கி இருக்கிற, ஆனா எத்தனை சபையை கட்டி இருக்கிற? யோசித்து பாரு. உன் செல்வத்தினால, உன் பணத்தினால, உன் பொருளாதார ஆசீர்வாதத்தினால வீடுகள் வீடுகள் வீடுகள்னு வாங்குற, கடை கடை கடைன்னு வாங்குற, பிசினஸ் 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 செய்யற. இப்ப சொல்லு, உன்னால எத்தனை சபைகள் கட்டப்பட்டுச்சு? சொல்லு பாப்போம். அப்ப உனக்கு எதுக்கு பிரசங்கம்? உனக்கு எதுக்கு ஜெபம்? உனக்கு எதுக்கு நீ பணக்காரன் ஆகணும்ன்றதுக்காக இந்த செய்தியை சொல்லணும்? வேதம் என்ன சொல்லுது? வாங்குங்கள் வாங்குங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி சொல்லல. என்ன சொல்லுது தெரியுமா? கொடுங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுது. கொடுத்தியா? சங்கீதம் 112:9 சொல்லுது, வாரி அறைத்தான் வாரி அறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். வாரி அறைத்தான், சேக்கல, வாரி அறைச்சான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி தேவனால. நீதிமொழிகள் 19:17 சொல்லுது,
ஏழைக்கு இறங்குகிறவன், கொடுக்கிறவன், அவருக்கே கடன் கொடுக்கிறான். அவருக்கு லூக்கா 6:32 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுது, 9ஆம் வசனம் சொல்லுது, உதாரத்துவமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. எங்கேயாவது பெருகுங்க, வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லல. உனக்கு தேவன் கொடுத்தா கொடுத்துரு, 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 கொடுத்துரு. தேவனுக்கு கொடு, சபைக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு. ஏன் வச்சிருக்கிற? அப்படி நீ கொடுத்தினா உனக்கு இந்த பிரசங்கம், பொருளாதார பிரசங்கம், நீ இன்னும் பெருகிறதுக்கு ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம். வெளியே வா, பொருளாதார கட்டிலிருந்து வெளியே வா, வெளியே வா. ஐக்கியம் உடைஞ்சிச்சு இல்ல? நீ ஏழையா இருந்தப்போ எவ்வளவு பேர் உன் கூட உறவாடினாங்க, நீ அவங்க கூட உறவாடின. நீ பணக்காரனான பிறகு இப்ப உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, ஒரு ஏழை கூட உனக்கு இல்ல. இப்ப ஏழையை நீ துட்சியமா பாக்குற. ஆதி சபையில விதவைகளை ஆதரிச்சாங்க, விதவைகளை. ஆதி சபையில வீடுகளை விட்டு அப்போஸ்தலருடைய கால்கள்ல கொண்டு வந்து வச்சாங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை வீடுகளை வித்தீங்க கர்த்தருக்காக? கர்த்தருக்காக. ஐக்கியம் உடைவது ஏன்? பணம். நம்பர் 3, அன்பு, சுயநலம். ஏன் ஐக்கியம் உடையுது? அன்பு இல்ல, சுயநலம். எப்பவுமே சுயநலம். நானு, என் பிள்ளை, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். காண்கிற சகோதரனிடத்தில் சகோதரத்தில் அன்பு கூறல. நம்மளை ஒருத்தர் பார்க்க வந்துட்டு அவங்க ஏழையா இருந்தா, நம்ம நல்லா உடுத்திருந்தா, ஐயோ ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஏதாவது தேவை இருக்குமோ அப்படின்னு இருதயம் அடிக்கணும். சாஃப்டா இருந்தா அடிக்கும். சுயநலக்காரங்க நரகத்துக்கு போவாங்க. லிசன், லாசருன்னு ஒரு ஒருத்தர் இருந்தான், ஐஸ்வர்யவான்னு ஒருத்தர் இருந்தான். ஐஸ்வர்யவான் தினமும் அனுதினமும் நல்லா உடுத்தி வாழ்ந்தான். லாசரு அப்படி இல்லை. வாசல்ல இருந்தான், வியாதியா இருந்தான், நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு, பசியா இருந்தான், சரியான உணவு இல்லை. 2 பேரும் மறிக்கிறான். 2 பேரும் மறிச்சதும் ஐஸ்வர்யவான் நரகத்துல இருக்கிறான், லாசரு பரதேசத்துல இருக்கிறான். என்ன பண்ணா அவன் நரகம் போறதுக்கு? கொலை பண்ணானா? இல்ல. திருடினானா? இல்ல. வேற என்ன பண்ணா? அவன் என்ன தப்பு பண்ணா நரகம் போவோம்? நரகம் போயிட்டானே. அவன் என்ன பண்ணான்னா, அவன் செல்ஃபிஷா வாழ்ந்தான், வேற எந்த தப்பு பண்ணல. எப்படி செல்ஃபிஷ்னு கேளுங்க. அனுதினமும் தான் தான் தான், தேவன் இல்லாத ஒரு செல்ஃபிஷ் வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருந்தானா, யாரை பத்தியும் கவலை இல்லை. வெளியே ஒருத்த ஏழை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், ஐயோ கெஞ்சறான், கவலை இல்லை. இவன் உடுத்துறான், இருதயம் கடினமா இருக்குது, அவன் வாழ்றான், செல்ஃபிஷா வாழ்றான், தேவன் இல்லாம. அவன் நரகம் போவான். இந்த ஐஸ்வர்யவான் குடிக்கல, வெறிக்கல, திருடல, கொல்லல, கொலை செய்யல, நரகம் போயிட்டான். எப்படி தெரியுமா செல்ஃபிஷ்? அப்பா ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, இந்த இடம் எனக்கு வேதனையா இருக்குது, லாசருனுடைய விரல்ல ஒரு சொட்டு தண்ணீராவது கொடுங்க அப்படின்னு கேட்கறானா? அவன் மனசாட்சி பாருங்க. இப்ப யோசிக்கல, எந்த லாசரு வீட்டு வாசல்ல இருந்தான், அவங்கிட்டயே உதவி கேட்கிறானா? அதை விட எப்படி செல்ஃபிஷ்ன்ற பாருங்க. தகப்பனாகிய ஆபிரகாமே, அப்படியானால் நீர் ஒன்னு செய்யும், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, நீர் லாசருவை அனுப்பி அவங்க இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. செல்ஃபிஷ் மேன். அப்ப கூட அவன் பிரதேசத்தான் யோசிக்கிறான். அன்பு இல்லாதவன், சுயநலக்காரன். எனக்கு 5 பிரதேசம் உண்டு, அவங்க இங்க வரக்கூடாது. செல்ஃபிஷ் பீப்புள். நீ சுயநலக்காரனா? யோசித்து பாரு. நீ, உன் குடும்பம், உன் பிள்ளை, நீ, உன் குடும்பம், உன் பொண்ணு, வேற யாரை பத்தியும் நீ யோசிக்கல. நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், யாரை பத்தியும். பி கேர்ஃபுல். ஐக்கியம் உடையுது. நேசி.
அன்புனால கட்டு உறவுகளை. அன்பு இல்லாம சுயநலமா இருந்தேனா ஐக்கியம் உடையும், உறவுகள் முறியும். நம்பர் 4, தாழ்மை பெருமை. தாழ்மை பெருமை. தாழ்மையும் பெருமையும் எங்க மேட்ச் ஆகாது, ஐக்கியம் உடையும். நான் ப்ரைடா இருந்தேன்னு வைங்க, அம்பலா இருக்கிறவங்க என் கூட இணைய முடியாது. ஓகே, நான் தாழ்மையா இருக்கிறேன்னு வைங்க, பெருமையா இருக்கிறவன் என் கூட இணைய முடியாது. ஏன்னா அவங்க பார்வை, அவங்க பேச்சு, அவங்க பேசுற விதம், அவங்க ஆக்ஷன், the spirit itself, pride. முடியாது ராஜா, முடியாது. ஒருமிச்சு நடக்க முடியாது, சேர்ந்து ஜெபம் பண்ண முடியாது ராஜா, இருதயம் ஒட்டாது. பிரதர், பெருமையா இருந்து ஒன்னத்தை செய்ய முடியாது. தள்ளுவாரு கீழே. பேசுறப்போ பெருமையா பேசுறியா? ஆக்ஷன்ல பெருமை இருக்கா? நடையில பெருமை இருக்கா? மிடுக்கு இருக்கா? இறங்கு, தாழ்மைக்கு வா, எல்லாம் செட் ஆகும், எல்லாம் இணையும், ஆவி ஒட்டும். தாழ்மையும் பெருமையும் இணையாது, இணையாது, முறிக்கும், ஐக்கியத்தை முறிக்கும். சிலரோட யாருமே சேர முடியாது, சிலரோட பேசவே முடியாது, நெருங்கவே முடியாது. ஆல்வேஸ் பிரைடு, பீகாக், பிரைடு பீகாக். படிப்பை குறிச்சு, பேக்ரவுண்ட குறிச்சு, ஜாதிய குறிச்சு, இனத்தை குறிச்சு, நாலேஜ குறிச்சு, கலரை குறிச்சு, பதவிய குறிச்சு. பிரைட் மேன், பிரைட் உமன், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். தள்ளிடுவாரு தேவன், கீழே தள்ளுவாரு. ஏற்கனவே பிரைடா இருந்தவங்களெல்லாம் கீழே தள்ளி இருக்கிறாரு. உழுந்தவன் தான், இன்னும் மேல வரல. ஐக்கியம் உடைவது ஏன்? பெருமையா இருந்தா ஐக்கியம் உடையும். தாழ்மையை தரி. உன் ராஜா தாழ்மை உள்ள ராஜா, கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வர ராஜா. உன் ராஜா தாழ்மையை தரிச்ச ராஜா, சாந்த குணத்தின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவரை பார்த்தாலே தாழ்மை. கால கழுவுன ராஜா. ஐயோ ராஜா, எவ்வளோ உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து சீஷனை காலை தொட்டு அவன் காலை கழுவி தொடச்ச ராஜா. எங்க போய் சொல்றது, எங்க போய் சொல்றது? இந்த ராஜாவுக்கு வாழ்க்கப்பட்டு இந்த ராஜாவை சேவிக்கிற நீ எப்படி பெருமையா பேச முடியும்? எப்படி பெருமையா வாழ முடியும்? எப்படி பெருமை உனக்குள்ள வர முடியும்? நம்பர் 5, மன்னிப்பு குறை. மன்னிக்கணும். அந்த மன்னிப்பு இருக்குதே, உலகத்துல வேற எந்த மதத்துக்கும் அது சொந்தம் கிடையாது. எந்த மதமும் அதை செய்யல. அது தெரியுமா உங்களுக்கு? வேற எந்த மதமும் மன்னிப்பை போதிக்கல. ஒரே ஒருத்தர் தான் மன்னிப்பை போதிக்கிறார். வேற எந்த மதமும் போதிக்கல. யாருக்கும் மன்னிப்பை குறிச்சு எந்த மதம் கத்து கொடுக்கல. கிறிஸ்து மட்டும்தான் மன்னிப்ப உலகத்துக்கு சொல்றாரு. அந்த தேவன் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிற பழக்கத்தை உண்டாக்குறாரு. அவருக்கே மன்னிக்கிற குணம் இருக்குது. அந்த தேவன் மன்னிக்கிறதுனால எல்லா பாவங்களையும் முதுகுக்கு பின்னால போட்டு மன்னிக்கிறாராம். எல்லார் பாவங்களையும் கடலுக்கு ஆழத்துல போட்டு மன்னிக்கிறாராம். வேற எந்த கடவுளுக்கும் மன்னிக்கிற குணம் இல்ல. கடவுள்கள் கையில ஆயுதங்கள் வச்சு இருக்குது. அந்த கடவுளை தொழுகிறவன் கையில ஆயுதங்களை வச்சிருக்கிறான். ஆனால்
மன்னிப்ப மட்டும் கையில வச்சு கரம் நீட்டி அழைக்கிற ஒரே தெய்வம் உலகத்துல உண்டானால் இந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் உன்னை மன்னிக்க முடியும். அவர்தான் உலகத்தின் பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர்தான். அப்படி இருக்கும்போது உன் சகோதரன் உன் சகோதரி தவறு செஞ்சா மன்னிக்கிறியா? மன்னிச்சு இருக்கிறியா? மன்னிக்க முடியுதா? சபையில மன்னிப்பு உண்டா? வந்து மன்னிப்பு கேட்டது உண்டா? ஆமா பாஸ்டர், தப்பு செஞ்சேன், மன்னிச்சிருங்க பாஸ்டர், ஐ அம் சோ சாரி அப்படின்னு எத்தனை பேருக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். ஐ அம் சோ சாரி. ஆனா குறைகளை பேசுறோம், அதனால மன்னிக்க முடியல. ஐக்கியம் உடைவது ஏன்? குறை. ஐக்கியம் உடைவது ஏன்? குறையே பார்த்து குறையே கண்டுபிடிச்சு குறையே பேசுற. ஐக்கியம் உடைவது ஏன்? நம்மளை பார்க்கல, எதிர இருக்கிறவங்க குறைய பார்க்கிறோம். ஐக்கியம் உடைவது ஏன்? உன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை பார்க்காத, எதிர இருக்கிறவங்களுடைய கண்ணுல இருக்கிற துரும்ப பார்க்கறியே. ஐக்கியம் உடையுதே. மன்னிச்சுட்டா எப்போ முடிஞ்சிருக்கும்? ஒன் வேர்ட். இறங்கி கீழே போய் ஐம் சாரி பிரதர், ஐம் சாரி சிஸ்டர், என் இருதயம் தப்பே இல்லை, நான் மன்னிச்சுட்டேன், என் இருதயத்துல வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை, நான் மன்னிச்சுட்டேன், ஐம் சோ சாரி. உன் இருதயத்துல அப்படி சொல்ல முடியுமா? யாரு மேலுமே எனக்கு கோபம் இல்லை, எனக்கு யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயோ, அவரே மன்னிக்கிறவரு அவரிடத்துல பிள்ளைங்களா இருந்துக்குன்னு வைராக்கியம், கோபம், விரோதம், மார்க்க பேதம், பிரிவினை இத பேசிக்கிட்டு இருக்கிறோம். மன்னிப்பு கேள், தயங்காத, இறங்கி போ, தயங்காத, யோசிக்காத. ஐக்கியம் உடைவது ஏன்? விசுவாசம் அவிசுவாசம். ஒரு விசுவாசத்தில் இருக்கிறவங்க அவிசுவாசியோட மெர்ஜ் ஆக முடியாது. இன்னொன்னு, ரெண்டு பேருமே விசுவாசின்னு வைங்க, ஒருத்தர் விசுவாசத்தில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் விசுவாசத்தில் இல்லை அப்படின்னா ஐக்கியம் மேட்ச் ஆகாது, உடையும். நீங்க விசுவாசத்தை பத்தி பேசுவீங்க, அவர் விசுவாசத்தை பத்தி பேச மாட்டாரு. உதாரணத்துக்கு, மனைவி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, புருஷன் ரட்சிக்கப்படாத அவிசுவாசி, எப்படி உறவு இருக்கும்? எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? ஆனா வேதம் சொல்லுது, மனைவியின் பக்தியின் நிமித்தம், அவளுடைய ஜபத்தின் நிமித்தம் புருஷன் பரிசுத்தமாக்கப்படுறா அப்படின்னு. அப்போ அந்த விசுவாசத்தினால அவிசுவாசியை கூட நம்ம விசுவாசியா மாத்த முடியுது. அப்ப என்ன செய்யணும்? அட்டாச் பண்ணி உறவுகளை காத்துக்கொள்ள பாருங்க. லூஸ் பண்ணீங்கன்னா அந்த மனுஷனை மாத்த முடியாது, அந்த மனுஷியை மாத்த முடியாது, அந்த பிள்ளையை மாத்த முடியாது. உங்க விசுவாசம் அந்த அவிசுவாசியை மாத்துது. உங்க நம்பிக்கை, உங்க ஜபம், உங்க பரிசுத்தம் அந்த மனுஷனை அல்லது மனுஷிய கட்டுது, எழுப்புது. ஆனா அவங்கள விட்டுட்டீங்கன்னா ஐக்கியம் உடைஞ்சிருது. சேர முடியல, ஜெபிக்க முடியல, பேச முடியல, முகத்தை பார்க்க முடியல, கண் பார்க்க முடியலையே, குனிஞ்சுதானே. ஐக்கியம் உடைவது ஏன்? முன்னேற்றம் பின்மாற்றம். ஒரு பின்மாற்றக்காரரோட ஐக்கியமாவே ஆவே முடியாது. ஏன்னா அவன் எங்கேயோ போயிட்டான், பின்மாறி. நம்ம முன்னேறோம். சோ மேட்ச் ஆகவே இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, விசுவாசத்துல இருந்து தேவனை விட்டு பின்வாங்கி போறவங்க எல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க எப்பவுமே பழைசே பேசுவாங்க, பழைய குறையே சொல்லுவாங்க, பழைய காரணத்தையே கலருவாங்க. அவங்கள திரும்ப தூக்கி நிறுத்த முடியாது. புதுசா ஒரு விசுவாசியை கொண்டு வரலாம், பேக்ஸ்லைட் ஆனவங்கள கொண்டு வரது கஷ்டம். அவங்க ஐக்கியப்பட மாட்டாங்க. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, எவ்வளவுதான் ஜபத்துக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, என்ன கூட்டம் வச்சாலும். ஏன்னா அவங்க பழைசையே பேசி சொல்லிருப்பாங்க. ஆல்ரெடி லாஸ்ட், ஆவி லாஸ்ட் ஆயிடுச்சு, ஆத்மா பின்மாறி போய் கிடக்குது. எப்படி விசுவாசத்துக்குள்ள வர முடியும்?
சோ ஒரு விசுவாசியோட ஒரு பின்மாறி போன ஆளு ஓட்ட முடியாது. அப்போ நீ பின்மாறி போன ஆளா இருந்தா ஐக்கியத்துல சேர மாட்ட, தேவ அழைப்புக்கு வர மாட்ட, தேவ சபைக்கு உன் செவியை சாய்க்க மாட்ட, தேவ சபையில கர்த்தர் சொல்றத கேட்க மாட்ட. ஏன்? நீ பின்மாறி போயிட்ட. எப்படி நீ ஐக்கியத்துல ஒட்ட முடியும்? முடியல. திரும்பு, மனம் திரும்பு, மாறு, அழுது புலம்பு, பழைய நிலைக்கு வா, ஆதி அன்புக்கு வா. நீ முதல்ல பேசுற குறைய நிறுத்தி உன்னை ஒப்பு கொடுத்து ஐம் சாரி, எல்லாத்தையும் விடுறேன், இனிமே எதுவுமே பேச மாட்டேன், லார்ட் என்னை மன்னிங்க, அந்த நிலைக்கு வா. ஹம்பிள் படு, தாழ்மைப்படு. அப்பதான் உன் பின்மாற்றத்தை தேவன் மன்னிச்சு உன்னை இணைப்பாரு, ஐக்கியத்தோட இணைப்பாரு, போதகனோட இணைப்பாரு, மூப்பர்களோட இணைப்பாரு, சபையோட இணைப்பாரு, பரிசுத்த ஆவியானவரோட இணைப்பாரு, ஊழியங்களோட இணைப்பாரு, ஆட்களை இணைப்பாரு. ஆபிரகாம் லோத்து ஈஸியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஆபிரகாம் பேசுறாரு, லோத்து பாரு, நீயும் நானும் சகோதரர், உனக்கு என்ன வேணும்? நீ போறியா? போ. எவ்வளவு? வலது புறமா போ, இடது புறமா போ, உன் கண்ணு பாக்குற தூரம் போ. ஆனா ஒண்ணு, சண்டை வேணாம், வாக்குவாதம் வேணாம், நாம் சகோதரர், நம் சகோதரர். அதனால பெட்டர் நீ இதை மறந்துடாத. ஒருவேளை நீ போறியா? போ, நான் நிக்கிறேன். இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து இதைதான் முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. என்ன நடந்தாலும் பிரதர் நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர் நம்ம சிஸ்டர்ஸ், நம்ம பிரியக்கூடாது. அப்படியே பிரியணுமா? சமாதானமா பிரியலாம், திரும்ப சந்திக்கலாம். பகை இல்ல, விரோதம் இல்ல, நம்ம பிரதர்ஸ், நாம் சகோதரர் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரு. இதான் ஸ்பிரிச்சுவல் மேன் எடுத்து வைக்கிற ஸ்டெப். நாம் சகோதரர். நீ பிரிஞ்சு போலாம், ஆனா நம்ம சகோதரர், மறந்துடாத, திரும்ப சந்திப்போம். நீ ஆவில குளிர்ந்திருக்கிற, பின்மாறி போன, அவிசுவாசமா போயிட்ட, ஆனா ஒண்ணு, நாம் சகோதரர். உடையக்கூடாது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, உடையக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஈஸியா எவ்வளவு பெரிய உறவு முறியுது. ஆனா ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு ஐக்கானா நின்னு, ஓகே எல்லாம் நடந்தது நடக்கட்டும், ஒரே காரியம், நம் சகோதரர் லோத், அதை மறந்துடாத, உனக்கு விருப்பமானா நீ போ, நம்ம சகோதரர். என் அன்புக்குரியவங்களே, நாம் சகோதரர் அப்படின்றத, நாம் சகோதரிகள் அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அந்த உறவு முறியக்கூடாது. அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம். சகோதரர், நாம சகோதரிகள், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல இறுக்கமா வைப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், 1 minute prayer பண்ணுவோம். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரோடும் பேசி இருக்கிறாரு, எல்லாரோடும் பேசி இருக்கிறாரு, எல்லாரோடும் பேசி இருக்கிறாரு, வெவ்வேறு கோணங்கள்ல பேசி இருக்கிறாரு, வெவ்வேறு செய்தியோட பேசி இருக்கிறாரு. அதனால நான் உங்களை குறை காண பிரசங்கம் பண்ணல, ஆனால் நான் தேவனுடைய சத்தமாக உங்களிடத்துல வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி கொள்ளுவோம், ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, உங்க மகன், உங்க மகன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் இன்னும் ஒரு பெட்டர் லைஃப், இன்னொரு பெட்டர் ஸ்டெப், இன்னும் ஒரு பெட்டர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் முன்னேறணும். ஆண்டவரே, எங்க அப்பா ஆபிரகாம் கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடத்துக்கு நன்றி. நான் அவருடைய பிள்ளை ஆண்டவரே, நான் அவருடைய பிள்ளை, நான் உங்களுக்கும் பிள்ளை தானப்பா. என்னை மன்னிச்சு உருவாக்குங்க, என்னை மாற்றுங்க, என்னை நடத்துங்க,
என்னை கைவிடாது காத்து கொள்ளுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணலாமா? ஒரே நிமிஷம் வாய் திறந்து சத்தமா கர்த்தரிடத்துல சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எல்லாரையும் நீர் அனைத்து முத்தமிட்டு ஆதரித்தருள வேண்டும் என்று கேட்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சபையாரை ஒப்பு கொடுக்கிறேன். என் சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்கிறவர்கள், தொலைக்காட்சியில கேட்கிறவர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கைப்படட்டும், அவர்கள் செழிக்கட்டும், முன்னேறட்டும், அவர்கள் ஓங்கி வளரட்டும், அவர்கள் வாழ்நாளெல்லாம் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை சுமக்கிறவர்களாய் நடத்துவீராக. ஆணி பாய்ந்த உங்களுடைய கரங்களிலே இயேசுராஜா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் மேலும் உங்களுடைய இணை புரியாத அன்பும் சிநேகமும் ஐக்கியமும் தங்கி தரித்திருப்பதாக. தேவ சமாதானம், தேவ கிருபையும் தேவனுடைய வழி நடத்துதலும் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.